वाञ्छाकल्पतरुभयश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैता गदाधारा श्रीवास आदि गौर भक्त वृंद सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेदैकशत्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैक दृक्प्रदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वंतोदिदादित्या श्रीकृष्ण परिवर्तिता परमानंद पाताय प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तु मे मत् एकबंधो मत् संगिन मत् गुरु मन्महादना मन्निष्ठारका मत् भाग्या मत् आनंता नमोस्तु ते असाधु साधु तादायिन् अतीनो चाताकरा हानमुंच कदाचिन्मां प्रेम्णः कन्तयोस्पुरा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे नमस्तुभ्यं भगवते पुरुषाय महात्मने वासुदेवाय कृष्णाय शाश्वतं प्रतये நமஹ. எங்கும் நிறைந்தவரும் அனைவரின் இதயங்களிலும் வீற்றிருப்போரான பரம்பொருளே பரமாத்மாவே உமக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். யது வம்சத்தின் தலைவரான பகவான் கிருஷ்ணரே உமக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ், மீண்டும் இந்த ஆன்மீக கல்வி பயில உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியார் அபை சரணானந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையினாலும் நம்முடைய ஆன்மீக ஆச்சாரியாருடைய ஒரு கருணையினாலும் இந்த கல்வியை நாம் அனைவரும் சிறப்பாக பெற வேண்டும் அப்படின்னு அவங்களை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய வகுப்பை நாம் துவக்குகிறோம். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 2வது அத்தியாயத்துல பாதியில நம்ம இருக்கணுமோ. சென்ற வாரம் நம்ம படித்த விஷயங்கள் ஷண்வதா ஸ்வகதகா கிருஷ்ணா, அந்த சீக்வன்ஸை பத்திட்டு நான் உங்க எல்லார்ட்டையுமே சொன்னேன். அதை அந்த பகவான் நம்முடைய ஹிருதயத்தில் வீற்றிருக்கிறார். பகவான் அந்த இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்காக நாம் பகவானுடைய நாமத்தையோ அல்லது ஸ்ரீமத் பாகவதத்தையோ, ஏன்னா இந்த ஒரு அத்தியாயத்துல சூத கோஸ்வாமி அவர்கள் பாகவதத்தின் பெருமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். சோ அந்த பாகவத பெருமையை பற்றி பேசும்போது இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகம் போன வாரம் நம்ம படிக்கும்போது பகவான் இதயத்தில் வீற்றிருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, பகவான் தன்னுடைய லீலைகளை முடித்துக்கொண்டு தன்னுடைய நித்திய தாமத்திற்கு சென்ற போது தர்மமும் ஞானமும் யாரிடம் சரணடைந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி. சோ அதுக்கு தொடர்பாக அதை பற்றி புரிந்து கொள்ளும் விதத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த பாகவத ரூபத்தில், சாஸ்திர ரூபத்தில் பகவான் அவதரித்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம். சோ அதுல நம்ம என்ன தெரிந்து கொண்டோம் சொல்லுங்க பார்க்கலாம். அது போன்ற அந்த பாகவதத்தை நாம் படிக்க துவங்கும் பொழுது நம்முடைய இதயத்தில் வீற்றிருக்கும் பரமாத்மா என்ன செய்யறார் அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ், ஒரு நெக்ஸ்ட் ஒரு 6-7 ஸ்லோகாஸ்ல என்னெல்லாம் நடைபெறுகிறது ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுங்க பார்க்கலாம். யாராச்சும் என்னாச்சு? ஹரே கிருஷ்ண பிரபு, நானே சொல்லட்டுமா பிரபு? சொல்லுங்க மாதாஜி. ஸோ பகவான் ஏன்னா பகவான் இருக்கிறதா நம்ம ஹிருதயம் தூய்மை அடையிறது அப்படின்ட்டு அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்புறம் பாகவதத்தை எப்படி நம்ம படிக்கணும், ஸோ அதுக்கான அந்த ப்ராசஸ், ஸோ அதை பற்றி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அதாவது புக் பாகவதம், அப்புறம் பாகவதர்களது, அதே ஒரு முக்கியமாக நமக்கு அந்த நாலேஜ், ஏன்னா நமக்கு நாலேஜ் வரணும் அப்படின்னா பகவானை சரணடையணும். ஸோ சரணடைஞ்சால் மட்டும்தான் நம்மளால பக்தியால் பகவான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னுட்டு அதுல இருந்து அப்படியே போயிட்டு இருந்துச்சு பிரபு. நமக்கு இருந்த பக்தர்களுடைய சொல்லவா கொஞ்சம் சொல்லுங்க மாதாஜி. பாகவதத்துடைய வாசிக்கிறதுனால பயனை பத்தி சுகதேவ் சொல்றாரு. அதுல முக்கியமானது லிபரேஷன் ஃப்ரம் ரீபர்த். நமக்கு மறு ஜென்மம் இருக்காது, குறையணும்னா பாகவதம் வாசிக்கணும் அப்படின்றது சொல்றாரு. 6th ஸ்லோகால எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பகவானை நினைப்பது, சேவை செய்வது முக்கியமானது அப்படின்னு சொல்லி அதோடைய முக்கியத்துவத்தை சொல்றாரு. அந்த பரோதர்மா, நித்தியமான உறவு, நித்தியமான சேவை பகவானுக்கு பரோதர்மா என்பது தவறு, பரம புருஷார்த்தம் என்பது கடைசியில. இதுக்கு முந்தின கிளாஸ்லயே இது நடத்துனது தான். ஆனா இந்த ஸ்லோகா 10-11ல இதயத்தில், நம்ம இதயத்துல நடுவுல பகவான் வாழ்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இந்த 8th ஸ்லோகால அவர் கடவுள் நம்ம இருதயத்துல வாழ்றத பத்தி டீட்டெயில்டா சொல்றாரு. அது துறவு, அழகு, ஆற்றல், அந்த மாதிரி குணங்கள்லாம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றாரு.
14 வந்து சண்டே நடத்தினது வந்து டோட்டல் சரண்டர் டு கிருஷ்ணா இஸ் அல்டிமேட் சொல்யூஷன் ஆஃப் லைஃப். பகவானை பற்றி சிந்திக்க ஆசைப்பட வேண்டும். அறியாமைன்றது பௌதீக பந்தம்ன்றது. ஆன்மீக ஞானம் இருந்தால்தான் பந்தத்தில் விடுபட வேண்டும். பகவானை பற்றி கேட்டுக்கொண்டே இருத்தல் பந்தத்தை விடுபட வழியாகும். ஞானத்தை வந்து பெறதுக்கு பக்தி ஒன்றுதான் வழி அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஸ்லோகம் 16, ஹரே 17. கிருஷ்ணா. ஹரே சொல்ல கிருஷ்ணா பிரபு. வேற ஹரே யாராச்சும் try பிரபு, நான் சொல்றேன் பிரபு. பகவான் முதல்ல ஸ்ரவணம் கீர்த்தனம் வந்து நம்ம கேட்க கேட்க நம்மளுடைய அனர்த்தங்கள்லாம் வெளியே போகும். ம், அனர்த்தங்கள், காம இச்சைகள் அதெல்லாம் வெளியே போகும்போது ரஜோ தமோ குணம் நம்மளை விட்டு போயிடும். அப்ப very good. சுத்த சத்துவ குணத்துக்கு நம்ம வருவோம். அந்த ம், சுத்த சத்துவ குணத்துலதான் நம்ம பகவானை வந்து உணர முடியும். அப்போ ம், நம்மளுடைய பக்தி தொண்டு வந்து நிலைநிறுத்தப்படுகிறது. அந்த பக்தியின் மூலமாக நம்ம வந்து பகவானை உணர முடியும். அப்புறம் நம்ம ம், அந்த சுத்த சத்துவ குணத்துக்கு போது இந்த நிஷ்டா நிலையை வந்து நம்ம அடைவோம். நிஷ்டா ம், நிலைக்கு வந்த பிறகு அதுல நம்மளுக்கு ஒரு ருச்சி வந்து ஏற்படும். இது ம். பிரசன்ன மனசா இதயம் வந்து கம்ப்ளீட்டா தூய்மை அடைஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த ருச்சி வந்து ஏற்படும் பிரபு. வெரி குட். ஓகே, நீங்க எல்லாருமே சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். நான் எதிர்பார்த்த சீக்வன்ஸ் பகவான், அதாவது ஷண்வதா ஸ்வகதகா கிருஷ்ணா, பகவானை பற்றி நாம் கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அனர்த்தங்கள் நிவர்த்தி அடைகின்றன. நிவர்த்தி இந்த சென்ஸ் அனர்த்தங்கள் அகற்றப்படுகின்றன. பகவான் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை அழைத்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா அந்த கிளீனிங் ப்ராசஸ். நம்ம அதுக்கு ஒரு உதாரணம் கூட கொடுத்தோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம தான் நம்மளை தூய்மைப்படுத்திக் கொள்கிறோம் அப்படின்னு. உண்மையாக பகவான் தான் நம்மை தூய்மைப்படுத்துகிறார் இல்லையா? சோ அந்த அனர்த்தங்கள் நம்மிடமிருந்து வெளியேற துவங்கும் பொழுது கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாத்தீங்கன்னா, நான் போன ஆரம்பத்துல ஒரு ஸ்லோகத்துல நான் சொன்னேன், அதாவது சத்துவ குணத்தில் இருப்பவர்களை மீட்பதற்காக, அவர்களுக்கு விமோசனம் தருவதற்காக பகவான் அவதரிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொன்னேன். அந்த மாதிரி நீங்க பார்க்கும்பொழுது இந்த இடத்துல இந்த அனர்த்தங்கள் வெளியேறும் பொழுது ரஜோ குணத்தில் இருப்பவர்களும் தமோ குணத்தில் இருப்பவர்களும், அதாவது அந்த 2 குணங்களும் அவர்களிடமிருந்து மறைகின்றன. அந்த குவாலிபிகேஷன் அவங்க எடுக்கிறாங்க. அந்த கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கென்று அந்த தகுதியை அவர்கள் வலுப்பெருத்திக் கொள்கிறார்கள், வலிமைப்படுத்திக் கொள்கிறார்கள். அப்போ அந்த ரஜோகுணம் தமோகுணம் அவர்களிடமிருந்து மறையும் பொழுதுதான் அந்த தத்துவ விஞ்ஞானம் இல்லையா, ஞானம் விஞ்ஞானம், அதுக்கு ஒரு உதாரணம் கூட கொடுத்தேன். தேன் பாட்டில், தேனை நாம் சுவைத்து பார்க்கும் போது அது விஞ்ஞானமாக மாறுகிறது. பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு தெரிந்து கொள்வது என்னது? ஞானம். அந்த பகவானுடைய லீலைகளை புரிந்து கொள்வது விஞ்ஞானம் இல்லையா? அதுதான் தன்னுணர்வு பாதை. அந்த 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 உணர்வது ரியலைசேஷன் ஆஃப் நாலேஜ் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்போது அப்பொழுது அது விழித்தெழுகிறது. பிரபுபாதர் சொல்லும்போது இனர்ஷியா அப்படின்னு எழுதுறாரு. இனர்ஷியா அப்படின்னா என்னது? ஆல்மோஸ்ட் லைக் கோமா. உயிர் இருக்கும் ஆனா வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த மாதிரி நம்மளுடைய அந்த ஆத்மாவிற்கு அது ஒரு உறங்கிய நிலையில் இருக்கிறது. அதாவது ஆக்டிவா இல்லாம, ஒரு சாம்பல் மேல அந்த நெருப்பு சொல்லுவாங்க இல்லையா, நீர் பூத்த நெருப்பு போலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பகவானை பற்றிய உணர்வுகள் இல்லாத நிலையில் அந்த பகவத் தத்துவ விஞ்ஞானம் எப்பொழுது ஒருவனுக்கு ஏற்படுகிறது என்றால் அந்த 2 குணங்களும் மறையும் பொழுது. அப்படின்னா அவர் சத்துவ குணத்துக்கு வராரு. அந்த மாதிரி வரும் பொழுது கம்ப்ளீட்டா அதனுடைய பலனாக, அந்த உணர்வை பெறுவதனுடைய பலனாக அவருக்கு என்ன ஆகுது என்றால் அந்த முடிச்சு, பௌதீக பந்தங்களில் உள்ள முடிச்சு தன்னுடைய இதயத்திலிருந்து அது வெட்டி எறியப்படுகிறது. சந்தேகங்கள் முழுமையாக மறைகின்றன. கர்ம வினைகள், கர்ம பலன்கள் அழிக்கப்படுகின்றன. வெற்றிகரமான பக்தி யோகத்தில் அவன் நிலை பெறுகிறான். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சூத கோஸ்வாமி அவர்கள் கூறிக்கொண்டே வருகிறார். அதன் பிறகு நம்ம என்ன பார்த்தோம்? பகவான் விஷ்ணு வழிபாடு, பிரம்மதேவன் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம். சிவபெருமான் எங்கிருந்து தோன்றினார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். முதல் விரிவங்கமான சங்கர்ஷணன் அப்படிங்கும் போது அவருடைய முக்கியமான பணி என்னது அதுவும் நம்ம தெரிந்து கொண்டோம். கடைசியில மகா பிரளயம் வரும்பொழுது முதலில் தோன்றுவது என்ன அப்படின்னா அந்த வெப்பம் தோன்றுகிறது இல்லையா, அழிவதற்காக. அந்த வெப்பம் தோன்றி அதன் பிறகு பிரளயம் கம்ப்ளீட்டா நீரில் மூழ்குகிறது அப்படின்னு. சோ அவருடைய விரிவங்கமாக சதாசிவன், சிவ தத்துவா. ருத்ரன் எப்படி வந்தாரு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். பிரம்மதேவன் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் அந்த ப்ராஜினி கிரியேஷனுக்காக நாரதர், சனத்குமார்கள் எல்லாமே சிருஷ்டி செய்யும் போது அவர்கள் எல்லாருமே மறுப்பு தெரிவிக்கிறார்கள். மறுப்பு தெரிவிக்கும் போது அப்படியே மனசுல ஒரு பெரிய கலக்கம் இருந்து ஒரு மாதிரி கோபமா, அவருடைய குணம் மாறும் பொழுது ஒரு மாதிரி கோபத்துல ஸ்லோலி மூவிங் இன்டு தமோ குணம்.
அப்படியே அவுட் பஸ்ட்லாம் ஆகல. அப்படியே உணர்ச்சிகளை எல்லாம் அடக்கி கொண்டு என்னுடைய மகன்கள் நான் சொன்னதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவர் வரும் பொழுது, அப்ப அந்த நேரத்துல என்ன ஆகுது, அந்த இடத்துல பிரம்மதேவன், அதாவது ருத்ரர், 12 ருத்ரர்கள் வருகிறார்கள் அப்படிங்கிற அந்த விஷயம். சோ இந்த 3 பேர் இப்ப இன்னைக்கு டாபிக் நம்ம ரிலேட்டடா பார்க்கும்போது, அந்த சிவபெருமான், விஷ்ணு பிளஸ் பிரம்மதேவன், அதுல வழிபாட்டு முறைகளை பார்க்கும்போது எல்லாமே விஷ்ணுவினுடைய விரிவங்கங்கள் தான். நம்ம வந்து யாரை வணங்குவதாக இருந்தாலும் அந்த விஷ்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொண்டோம். இப்போ இன்னைக்கு ஸ்லோகம் 24வது ஸ்லோகம். 24வது ஸ்லோகம் நான் ஒரு நிமிஷம், நிறைய பேர் வேற குரூப்காரங்களும் சேர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. இந்த அகிஞ்சன் பிரபுவுடைய குரூப்ல இருக்கிறவங்க யாராச்சும் இங்க இருந்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே பிரசன்டேஷன் நெக்ஸ்ட் வீக்ல தான் பிரசன்டேஷன் வரும். இந்த குரூப் வந்து வேற ராஜேஸ்வரி மாதாஜி, ஐ திங்க் நீங்க வந்துட்டு அந்த அகிஞ்சன் குரூப் நினைக்கிறேன் நானு. ஆமா பிரபு. ஆமா மாதாஜி, உங்களுக்கு வந்து செப்பரேட்டா அந்த மெசேஜ் வரும் மாதாஜி. ஒரு 1 வீக் பொறுத்து தான் அது ஆரம்பிக்க போகுது. சரி பிரபு. அந்த நேரத்துல நீங்க வந்து உங்களுக்கு டைம் ஸ்லாட் கொடுப்பாங்க. அந்த டைம் ஸ்லாட்ல அது வந்து மோஸ்ட்லி ஈவினிங்ல தான் நடக்கும், 6 to 8 நடக்கும். எந்த டேஸ் அப்படிங்கறது தான் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. சரி. ஓகே மாதாஜி, தேங்க்யூ வெரி மச் மாதாஜி. அடுத்தது டிவோட்டிஸ் வந்து சில பேர் வந்து இந்த ஃப்ரைடே கிளாஸ் ஜூம் லிங்க் இருந்ததுல அதில் ஜாயின் பண்ணிட்டாங்க. இல்ல, நாங்க செப்பரேட்டா ஒரு குரூப் ஒன்னு ஆரம்பிச்சிருந்தோம் அவங்களுக்காக. அந்த குரூப்ல தான் மெசேஜ் போடுவோம் அப்படின்ட்டு. பட் somehow they got confused. யாரோ ராங்கா ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ராஜேஸ்வரி மாதாஜி, நீங்க எக்ஸிட் ஆயிடலாம். உங்களுக்கு வந்து Okay. செப்பரேட்டா மெசேஜ் வரும். ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று புதுசா கிரியேட் பண்ணிருக்கலையே, அதுல உங்களுக்கு மெசேஜ் வரும். அதை பாருங்க நீங்க. நம்ம குரூப்ல இப்ப இந்த லிங்க் போட்டிருக்கேன் பிரபு. நானு டிவோட்டிஸ் சரி. ஆமா பிரபு, எல்லாருமே அங்க போயிட்டு ஒரு 5-6 பேர் ரிட்டர்ன் இப்போ வந்துட்டோம் பிரபு. சரி, ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நான் எஸ், ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி மாதாஜி, உங்களுது வந்து கிடையாது மாதாஜி. நீங்க வந்து இந்த பக்தி வைபவ் இந்த புது குரூப்ல நீங்க கிடையாது. நீங்க பழைய குரூப். சரி. ஓகே, சாரி டிவோட்டிஸ். சோ இந்த ஒரு புரிதலோடு நம்ம இன்னைக்கு வந்து 24வது ஸ்லோகத்திற்கு போறோம். 24வது ஸ்லோகம் என்ன அப்படின்னா, எந்த குணங்கள் நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்ததுல எப்படி எல்லாம் அந்த மனதில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதன் பிறகு அந்த 3 வழிபாடுகள், குண அவதாரங்கள், அந்த வழிபாட்டு முறைகளை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல சிறந்தது எது அப்படிங்கிறத சூத கோஸ்வாமி அவர்கள் இங்க மேலும் ஆணித்தரமாக வலியுறுத்த போகிறார். சத்துவகுணத்துக்கு வரணும் அப்படிங்கிறாரு. சத்துவகுணம் என்றாலே விஷ்ணு வழிபாடு அப்படிங்கிறாரு. அதற்கு ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் மாதிரி கொடுக்க போறாரு இந்த ஸ்லோகத்துல. அது நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பார்த்திவா தாருணோ தூமஷ் தஸ்மாத் அக்னிஷ்ட்ரயீமயஹ தமசஸ்து ரஜஸ்தஸ்மாத் சத்வம் யத் பிரம்ம தர்ஷனம். சாந்த சுந்தரி மாதாஜி, ஸ்லோகா படிங்கோ பிளஸ் டிரான்ஸ்லேஷன் படிங்கோ. ஹரே கிருஷ்ணா பிரபு. பார்த்தினா வாத்ரு வாதாருணோ பூமஸ் தஸ்மாத் அக்னிஷ் த்ரஹீமயேக தமசஸ்துரதஷ் தஸ்மாத் சத்வம் யத் பிரம்ம தர்ஷனம். விறகு மண்ணின் உருமாற்றமாகும். ஆனால் புகை பச்சையான விறகை விட சிறந்தது. மேலும் நெருப்பு அதை விட சிறந்ததாகும். ஏனென்றால் நெருப்பால் தெய்வீக அறிவின் நன்மைகளை நாம் பெற முடியும். வேத யாகங்களின் மூலம் அதை போலவே தீவிர உணர்ச்சி ரஜஸ் அறியாமையை தமஸ் அதை விட சிறந்ததாகும். ஆனால் நற்குணம் சத்துவம் அனைத்திற்கும் சிறந்ததாகும். ஏனென்றால் நற்குணத்தினால் பிரம்மத்தை உணரும் நிலைக்கு ஒருவரால் உயர முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு கம்பேரிசன், 3 குணங்களுடைய கம்பேரிசன் எப்படி ஆரம்பிக்கப்படுகிறது என்றால், ஒரு சாதாரண ஒரு மரக்கட்டையை காட்டிலும் அதிலிருந்து வரக்கூடிய புகை, அந்த புகையானது சிறந்ததாக பார்க்கப்படுகிறது. எப்படி அப்படின்னா, அந்த புகைக்கு ஒரு செயல் இருக்கின்றது இல்லையா, there is some movement. அந்த புகையை பாக்குறீங்க இல்லையா, அதாவது ஜடம், அசையும் பொருட்கள், அசையாத பொருட்கள். சோ இங்க வந்து முதல்ல பாக்குறது என்ன அப்படின்னா, அசையாத பொருட்கள். ஒரு ஜட பொருளை காட்டிலும் கொஞ்சமா அசையக்கூடிய பொருட்கள். அதாவது அந்த ஒரு புகை அப்படின்னு பார்க்கும்போது பிரவர்த்தி மார்க்கம் நம்ம சொல்றோம் இல்லையா, நிவர்த்தி மார்க்கம், பிரவர்த்தி மார்க்கம் சொல்லும் போது ஒரு செயலை நோக்கி அது செல்ல போகிறது.
அப்படிங்கும்போது அந்த புகையானது சிறந்தது. அதுக்கப்புறமா அடுத்தது அவர் என்ன கம்பேர் பண்றாரு அப்படின்னா, இப்போ ஒரு சாதாரண மரக்கட்டையை நீங்க எரிச்சீங்கன்னா ஒரு புகை வரும் இல்லையா? அதே அந்த மரக்கட்டையை அதாவது யாகம் செய்வதற்காக நம்ம செய்யும் பொழுது அதிலிருந்து ஒரு அக்னி வருகிறது இல்லையா? அந்த அக்னி வரும்பொழுது நம்ம ஏதோ ஒரு மந்திரத்தை ஜபித்து அந்த சமித் அப்படிம்பாங்க. சமித் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடுகளில் யாகங்கள்லாம் பண்ணும்போது அந்த சமித் அப்படின்னு அது வந்து இட் இஸ் லைக் அ சேக்ரட், ஒரு புனிதமான அந்த மரங்கள்லாம் ஒரு ஸ்பெஷல் மரத்துல இருந்து எடுத்து அந்த மாதிரி ஒரு விறகு மாதிரி பண்ணி அதை வந்து அந்த யாகங்களுக்கு பயன்படுத்துவார்கள். அதுல இருந்தும் புகை வரும். நீங்க சாதாரணமா வர்ற புகையை காட்டிலும் இது போன்ற வேத மந்திரங்களை ஜபித்து அந்த யாக குண்டத்தில் செலுத்தி அதிலிருந்து வரக்கூடிய புகையானது அதை காட்டிலும் சிறந்தது. ரெண்டுத்துக்குமே ஒரு செயல் இருக்கிறது. சாதாரண கட்டையை நீங்க போட்டு எரிக்கும் போதும் ஒரு செயல் இருக்கு, யாக குண்டத்துல போட்டு நீங்க எரிக்கும் போதும் அதுல இருந்து வரக்கூடிய புகையில ஒரு செயல் இருக்கிறது. ஆனால் அதை எப்படி அவர் பிரித்து பார்க்கிறார் என்றால், ஒன்று செயல், இன்னொன்னு வந்து சற்று வளர்ந்த புத்திசாலித்தனம். எதுக்கு வளர்ந்த புத்திசாலித்தனம் அப்படின்னா, அது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது இல்லையா? பகவானினுடைய சேவகத்தில் அது பயன்படுத்தப்படுகிறது. அப்படி பார்க்கும்பொழுது தமோ குணத்தை காட்டிலும் ரஜோகுணம் சற்று சிறந்தது. தமோ குணம் அப்படின்னா கம்ப்ளீட்டா அறியாமை இல்ல. ரஜோகுணம் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு பெட்டர் இன்டெலிஜென்ஸ் தேன் தமோ குணா, தட் இஸ் அறியாமையை காட்டிலும் சற்று சிறந்தது. அதனால அந்த கம்பேரிசன் பண்ணும்போது இதை காட்டிலும் அது சிறந்தது அப்படிங்கிறாரு. அந்த யாகத்தில் வளரக்கூடிய நெருப்பு நல்ல கொழுந்து விட்டு எரியுது, பகவானை வந்துட்டு யூ ஹவ் இன்வோக்டு த சுப்ரீம் லார்ட் அப்படிங்கும்போது அதை எப்படி கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, ஒரு சத்துவ குணத்தோடு அது தொடர்பை ஏற்படுத்துகிறது. அந்த சத்துவ குணத்தோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது என்றால் அந்த ஜீவன் பிரம்மனை உணர துவங்குகிறது. சோ சத்துவ குணத்துல பிரம்மனை உணர துவங்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல ஒவ்வொரு குணங்களை பற்றி பார்க்கும் பொழுதும், தமோ குணம், ரஜோகுணம், சத்துவகுணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று உங்களுடைய அறிவு மறைக்கப்பட்டிருக்கிறது, இரண்டாவது உங்கள் அறிவில் சற்று கிளர்ச்சி உண்டாகிறது. ஆடாம ஒரு பொம்மை ஒண்ணு இருக்கு, அதுக்கு நீங்க கீ லைட்டா கொடுக்குறீங்க வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும்னா லைட்டா ஷேக் பண்ண ஆரம்பிக்கும்ல. அதுக்கப்புறமா ஃபுல் கீ கொடுத்த உடனே அந்த பொம்மையினுடைய ஃபுல் ஃபங்க்ஷன் எல்லாமே தெரியும். அது கட கட கடன் கை தட்டும், இல்லைன்னா ஓடும், ஏதாச்சும் பண்ணும் அந்த பொம்மை. So it is having the full function. So மறைந்த அறிவு கிளர்ச்சியூட்டப்படும் பொழுது ரஜோகுணமாகவும், கம்ப்ளீட்டா அது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது சத்துவகுணமாகவும், அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த இடத்துல அவர் தன்னை அதை பற்றி ஒரு கம்பேரிசன் கொடுக்கும் பொழுது. இதுல சத்துவகுணம் என்பது மிகவும் சிறந்ததாக பார்க்கப்படுகிறது. இதை காட்டிலும் சிறந்தது அப்படிங்கும்போது சுத்த சத்துவம். எப்படி அப்படின்னா, அந்த ஒரு மரத்தை காட்டிலும் செயலே இல்லாத ஒரு மரமானது, இட் இஸ் சம்திங் லைக் அன் அன்கான்சியஸ் ஸ்டேட் இல்ல, உணர்வுகள் எதையுமே வெளிப்படுத்தாத நிலையில் அது இருக்கின்றன. அதன் பிறகு அதுல இருந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் ஒண்ணு வருது அப்படிங்கும்போது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது மாறிக்கொண்டு வரும்போது சத்துவ குணம் என்பது அந்த அறியாமையிலிருந்து வெளியேறி முழுமையாக பிரம்மனை பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு அது வருகிறது. இதைத்தான் பகவத்கீதையில வந்து பகவான் அர்ஜுனுக்கு சொல்லும் போது சொல்றாரு, சத்வத் சஞ்சயத்தே ஞானம் ரஜசோ லோப ஏவச்ச 14.17 பிரமாத மோகௌ தமசோ பவதோ அஜ்ஞானம் ஏவச்ச. ரஜோகுணத்திலிருந்து சத்துவ குணத்திலிருந்து உண்மையான ஞானம் ஒருவனுக்கு வளர்கிறது. அதே ரஜோகுணத்திலிருந்து ஒருவனுக்கு பேராசை வளர்கிறது. தமோ குணத்திலிருந்து ஒருவனுக்கு முட்டாள்தனமும் மாயையும் தான் வளர்கிறது அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ஸ்லோகத்துல பகவான் கூறுகிறார். சோ நமக்கு வந்து உண்மையான ஒரு ஞானம் ஒன்று வர வேண்டும் என்றால் சத்வாத் சஞ்சயத்தே ஞானம். சஞ்சயத்தை மீன்ஸ் இட் இஸ் டெவலப்பிங். ஒரு சூரியன் உதிக்கின்றது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது சத்துவத்திலிருந்து உதிப்பது ஞானம். இப்ப இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடர்ன் சிவிலைசேஷன்ல எல்லாருமே அவர்கள் வாழ்வதற்காக
பல்வேறு வகையான முயற்சிகளை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு முழுமையான ஞானம் என்பது கிடைப்பது கிடையாது. எதை நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த ஒரு பிறவியில நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவர்களுக்கு தெரியாமல் போகிறது. அதனாலதான் கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண உணர்வில் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், சத்துவ குணத்தை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய நிலையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிருகமாக தங்களுடைய வாழ்க்கையை அறியாமையில் தமோ குணத்தில் கழிக்க கூடாது, செலவிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் உண்மையான ஞானத்தை நாம் அனைவருக்கும் தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சி நம்முடைய இயக்கத்தில் செய்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணா சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது ரிபல்லியஸ் பர்சன்ஸ்னா ஏற்றுக்கொள்ளாதவர்கள், எந்த கொள்கைகளையுமே ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவங்களுக்கு இது எல்லாமே ஒரே மாதிரி தான் அவங்க ஆன்சர் எடுத்துக்கிறாங்க. இல்ல, இது எல்லாமே ஒரே மாதிரி தான், நாங்க எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி தான் நாங்க நடப்போம், அந்தந்த நிலைகளுக்கு ஏற்றாற் போல நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய பிரதிபலிப்புகளை, எங்களுடைய குணங்களை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். இதுல எந்த விதமான ஒரு மாற்றங்களுமே கிடையாது. அதனால இந்த சுப்ரீம் புருஷா, அதாவது பரம்பொருள், அந்த பரம்பொருள் அப்படிங்கிறவரு அவர் தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றாரு அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு எண்ணத்தில் அவர்கள் அனைவருமே இருப்பதினால் அவ்வளவு எளிதாக இதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆச்சாரியர்கள் சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு சமுதாயத்தில் இருப்பது நம்மால் தவிர்க்க முடியாதது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பக்தி வழிபாட்டு முறையில பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் தரப்பட்டிருக்கின்றன இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் தரப்பட்டிருக்கும் பொழுது அதற்கு ஏற்றாற் போல அவர்கள் பலனை அளிக்கும் போது இந்த முட்டாள்கள் அவ்வளவு எளிதாக அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். அவங்களுக்கு அந்த நேரத்துல ஒரு பெனிஃபிட் ஒண்ணு கிடைக்குது. அந்த மாதிரி அந்த பெனிஃபிட் கிடைக்கும் பொழுது இது போன்ற நிலையில் இருப்பவர்களினால் சம்சாரம் அப்படிங்கிற இந்த கடலை அவர்களால் அவ்வளவு எளிதாக கடக்க முடியாது. ஹரீர் ஏக சதா தேயோ பவதீபி சத்வ சம்ஸ்ரயகா. ஹரிவம்சத்துல பகவான் விஷ்ணுவினுடைய வழிபாடு, அந்த விஷ்ணுவினுடைய ஒரு வழிபாடு, பகவான் விஷ்ணுவை எவன் ஒருவன் வழிபடுகிறானோ அவனுக்குத்தான் முழுமையான பலன்கள் கிடைக்கின்றன. நரசிம்ம தபானி உபனிஷத், அதுல ஒரு அருமையான ஒரு கோட் ஒன்று உங்களுக்கு நான் ஜஸ்ட் காட்டுறேன் உங்களுக்கு. அதுல எப்படி அந்த விஷ்ணுவினுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த இடத்துல நரசிம்ம பகவானை அந்த விஷ்ணுவிற்கு இணையாக இந்த விஷ்ணு தப்பானி உபனிஷத்துல அந்த நரசிம்ம வழிபாடு, நரசிம்மர் அப்படிங்கிறது என்னது? விஷ்ணு தத்துவம் இல்லையா? அந்த விஷ்ணு தத்துவம், அவரை பற்றி பேசுவது, அவரை பற்றி தெரிந்து கொள்வதுதான் சால சிறந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு just to show you that slide. படிங்க, அம்பிகா மாதாஜி படிங்க, பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, பாயிண்ட்ஸ் எல்லாம் கிளியரா தெரியுதுன்னு பாருங்க. தெரியுதா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. அம்பிகா மாதாஜி அன்மியூட் பண்ணிக்கோ. தெரியல பிரபு, நான் வாசிக்கவா? படிங்க. யாருக்கும் தெரியல. சித்ரா மாதாஜி படிங்க. பூணூல் அணிந்த ஒரு நபர் பூணூல் அணியாத 100 பேருக்கு சமமானவர். பூணூல் அணிந்த 100 பேருக்கு ஒரு இல்லறத்தான் சமமானவர். 100 இல்லறத்தாருக்கு ஒரு வானப்பிரஸ்தர் சமமானவர். 100 வானப்பிரஸ்தர்களுக்கு ஒரு சந்நியாசி சமமானவர். 100 சந்நியாசிகளுக்கு ஒரு சிவபக்தர் சமமானவர். 100 சிவபக்தர்களுக்கு அதர்வ சிரசை அறிந்த ஒருவர் சமமானவர். நரசிம்ம தாபனி உபனிஷத்தை பயிலும் ஒருவருக்கு அதர்வ சிரசை பயிலும் 100 பேர் சமமானவர்கள். நரசிம்ம மந்திரத்தை ஜபிக்கும் ஒருவருக்கு அந்த உபனிஷத்தை பயிலும் 100 பேர் சமமானவர்கள். நரசிம்ம தாபனி உபனிஷத். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது விஷ்ணு வழிபாடு, இந்த இடத்துல நரசிம்மதேவ் பகவான் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் விஷ்ணு, அதை இங்க சொல்ல வராங்க. எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, சாதாரணமாக ஒரு பூநூல் அணிந்தவரை காட்டிலும் ஒரு சாதாரணமா ஒண்ணுமே இல்லாதவங்க எப்படி அந்த பூநூல் அணிந்தவர்களுக்கு சமம், அவர்கள் பிறகு எப்படி அந்த வானப்பிரஸ்தா கிரகஸ்தா இல்லையா, அதன் பிறகு வானப்பிரஸ்தாவாக இருக்கக்கூடிய ஒருவர் 100 கிரகஸ்தாவிற்கு சமம்.
வானப்பிரஸ்தா எடுத்தவர்கள் சந்நியாசி, அந்த மாதிரி ஒவ்வொரு விதமாக மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது அதர்வ சிரசை தெரிந்தவர்கள் சிவ வழிபாடு. 100 சிவ வழிபாட்டை காட்டிலும் அதர்வ சிரஸ் அப்படின்னா என்னது யாருக்காவது தெரியுமா? அதர்வ வேதம் அதர்வ சிரஸ் அப்படின்னா சிரான்னு தெரியல, ஹெட். அதர்வ வேதத்தினுடைய சீஃப் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதுல சிவபெருமானை பற்றி அதிகமாக கூறப்படுகிறது. அந்த சிவபெருமானை பற்றி கூறும்போது அது என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த சிவபெருமான் தான் பிரம்மன். இந்த இடத்துல நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த சங்கர்ஷணன் இல்லையா, அந்த பகவானுடைய விரிவங்கம். இந்த இடத்துல சதாசிவன் தான் முக்கியமானவர் அப்படின்னா, இன்டைரக்ட்லி இட் இஸ் மென்ட் ஆஸ் விஷ்ணு தான் அங்க முக்கியமானவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கு வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல அவர் சிவ தத்துவத்துல இருக்கார். அதனால அந்த சிவனை வழிபடுபவர்கள், சிவனை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டிருப்பவர்கள், ஜஸ்ட் கோயிலுக்கு ஒருத்தர் போயிட்டு வராங்க, கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்களை காட்டிலும் அந்த சிவபுராணம் சிவசிரஸ் அவர்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த அதர்வ வேதத்தில் ஒரு பகுதி தான் அதர்வ வேதம். அந்த அதர்வ வேதத்துல கூறப்பட்டுள்ள ஒரு விஷயங்களை அவர்கள் தெரிந்து கொள்வது. பிரணவம் ஓம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஓம் அப்படிங்கிறது பிரணவம் விஷ்ணுவிற்கு செய்யப்படுகிறது. ஆனால் இந்த அதர்வ சிரஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சதாசிவனும் பகவானினுடைய விரிவங்கம் அப்படிங்கிறதால அந்த ஓம் அதுக்கும் உங்களுக்கு லிபரேஷன், முக்தி உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அதர்வ சிரஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆச்சாரியார்கள் கூறுகிறார்கள். அதனால வெளிப்புறமாக சிவபெருமானை வழிபடுபவர்களை காட்டிலும் அதர்வ சிரசு ஞானம் உடையவர்கள் மேலானவர்கள். அப்படின்னா சிவ தத்துவம் விக்கிரக வழிபாட்டை காட்டிலும், எந்த விக்கிரக வழிபாடு? சிவபெருமானை மையமாக வைத்து செய்யக்கூடிய விக்கிரக வழிபாட்டை காட்டிலும் சிறந்தது. நம்ம இதெல்லாம் இங்க பேசுறோம் அப்படின்னா, நம்ம இப்ப கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறது பிரம்மன், சிவன், விஷ்ணுவை பத்தி இல்லையா? அதனாலதான் ஜனங்க என்ன நினைச்சிடுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பார்த்துட்டு சிவ தத்துவம் இஸ் சுப்பீரியர் அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய மனதில் தோன்றுகிறது. அதனால அதன் பிறகு அந்த ஆச்சாரியார் என்ன கூறுகிறார் என்றால், அதாவது அந்த உபநிஷத்தில் என்ன கூறப்படுகிறது என்றால், நிரசிம்ம தப்பானி அப்படின்னா அந்த அதர்வ சிரசை தெரிந்த 100 பேரை காட்டிலும் அந்த நரசிம்ம மந்திரத்தை யார் சொல்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள். வைஷ்ணவ கமெண்டேட்டர்ஸ், வைஷ்ணவ போதனையாளர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, நரசிங்கதேவ் யாரு? அவர்தான் பரம்பொருள். பகவான் தான் அந்த அவதாரம் எடுக்கிறாரு இல்லையா? அதனால அந்த அவதாரத்திற்கும் பகவானுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். பின்னாடி வரக்கூடிய அந்த அவதார விரிவங்கங்களையும் படிக்க போறோம், அடுத்த சாப்டர்ல படிக்க போறோம், 3rd சாப்டர்ல. பட் என்ன அப்படின்னா, ஒரு சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக அவர் தோன்றுகிறார். பட் ஹி இஸ் ஹேவிங் ஆல் த பொட்டன்சி. அவர்கிட்ட எல்லா பவர்ஸுமே உண்டு, எல்லாமே அவரால் பண்ண முடியும். ஆனா அந்த ஒரு அவதாரம் எடுக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக இஸ் லிமிட்டிங் இஸ் பொட்டன்சிஸ். அவர்கிட்ட இருக்கிற திறமையை அந்த இடத்துல அவர் காட்ட மாட்டாரு. இப்ப நரசிங்கதேவ் பகவான் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய லீலைகள் எல்லாமே லிமிட்டட் டு பிரகலாத் மகராஜ். பகவான் கிருஷ்ணர் மாதிரி எல்லார்கிட்டையுமே அவர் போய் காட்டல. பட் ஹி கேன் ஷோ, நரசிங்கதேவ் பகவானால காட்ட முடியும். பட் அவர் எடுத்த பர்பஸ். அதனால சுப்ரீம் பிரம்மன், பரம்பொருள் அப்படின்னு அவரை நாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த பகவான் விஷ்ணுவை நாம் வழிபடுவது என்பது மிக மிக உயர்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, மாதவாச்சாரியர் எல்லா வைஷ்ணவ போதகர்களுக்கும் அவர் இதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். நரசிம்ம தப்பானி உபனிஷத் அதுல நரசிங்கதேவ் பகவான் விஷ்ணு தத்துவம் மிக உயர்ந்தது, அவர்தான் பகவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் ஆணித்தரமாக வலியுறுத்துகிறார். அதனால அந்த எக்ஸாம்பிள் நம்ம இங்க எடுத்து பாக்குறோம். இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சூத்த கோஸ்வாமி இங்க என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்னா, ஹையஸ்ட் வர்ஷிப் யாரு அப்படின்னு சொன்னா அந்த விஷ்ணு தான். அந்த விஷ்ணு எப்படி சிறந்தவர் அப்படிங்கிற ஒரு சின்ன கம்பேரிசன் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறதுக்கு 100 முறை படிப்பதற்கு 3 முறை ராமநாமத்தை சொன்னால் அதற்கு இணையாகும், 3 முறை ராமநாமத்தை சொல்வதற்கு பதிலாக ஒரே ஒரு முறை ஹரே கிருஷ்ணா என்று கூறினால் அதற்கு இணையாகும் அப்படின்னா, அப்போ அந்த பொட்டன்சி, அந்த பவர் ஆஃப்
சாண்டிங் தட் பகவான், ராமரும் பகவான் தான், கிருஷ்ணரும் பகவான் தான், பட் ஸ்வயம் பகவானை பத்தி நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த இடத்துல சாதாரண விஷ்ணு தத்துவம் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டா கூட இங்க நரசிங்கதேவ் பகவான் இட் இஸ் ஒன்லி an எக்ஸ்பான்ஷன். அந்த எக்ஸ்பான்ஷனை நீங்க வழிபட்டாலே உங்களுக்கு சிவபக்தியோ அல்லது பிரம்ம பக்தியோ, பிரம்மதேவனை வழிபட வேண்டிய அவசியமே இருக்காது அப்படிங்கிறத அவர் இந்த இடத்துல ஸ்தாபிக்கிறார். ஸோ இந்த ஒரு புரிதலோடு அந்த முழு பர்போட்டை படிங்க பார்க்கலாம். குணமை மாதாஜி, கேன் யூ ரீட் த ஃபுல் பர்போட் 24? ஹரே கிருஷ்ண பிரபு, ஒரே ஒரு டவுட் பிரபு. பிரபு அதாவது இந்த அதர்வன வேதத்துல நமக்கு வந்து சிவன் தான் முக்கியமான, அதாவது சதாசிவர் தான் முக்கியமான கடவுள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா பிரபு? இல்ல, ஒரு போர்ஷன் மாதாஜி. அதர்வன வேத அப்படின்னா, அதர்வன வேதம் வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் அ குளோரிபிகேஷன் ஆஃப் த சுப்ரீம் லார்ட். டிஃப்ரெண்ட் ஹைம்ஸ், டிஃப்ரெண்ட் மந்திரங்கள் பார்த்தீங்கன்னாலே விஷ்ணு வழிபாடு. ஸோ அதனால அவருடைய எக்ஸ்பான்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய சிவனை பற்றிய ஒரு சின்ன போர்ஷன் தான் இந்த சிவ வழிபாட்டு மந்திரங்கள் அதுல இருக்கு. ஓகே ஓகே பிரபு, தேங்க்யூ பிரபு. ஹரே ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த ஓம் சொல்வதனால என்ன ஒரு வார்த்தை ஓம் சொன்னீங்க? வந்து இன்வகேஷன் மாதாஜி. ஓம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புரியறதுக்காக நம்ம சொல்றோம், 22 அவதாரங்களை பத்தி நம்ம படிக்க போறோம். ஸோ அந்த 22 அவதாரங்களை நீங்க வந்து படிக்கிறீங்க அப்படிங்கும்போது, தட் ஓம் அப்படிங்கும்போது யூ ஆர் இன்வோக்கிங் த சுப்ரீம் சுப்பீரியாரிட்டி, நாட் சுப்பீரியாரிட்டி, அந்த சுப்ரீம் பவரை நீங்க இன்வோக் பண்றீங்க ஓம் மூலமாக. அப்ப எதுக்கு ஹரே கிருஷ்ணா சொல்றோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஹரே கிருஷ்ணா வந்துட்டு இட் இஸ் மென்ட் டைரக்ட்லி ஃபார் த ஸ்வயம் பகவான். அந்த ஓம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே காமன் ஃபார் த விஷ்ணு தத்துவா. ஓகே, அதாவது அந்த மந்திரங்கள், எந்த மந்திரங்கள் நீங்க யாருக்காக நீங்க சொல்ல வரீங்களோ அதை நீங்க இன்வோக் பண்றீங்க. ஓம் நமோ பகவதே ஓம், ஐ எம் இன்வோக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் form of the supreme lord you are invoking, you are taking blessings from that particular thing. அதனால அந்த ஓம் அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவலன்ட் டு, பிகாஸ் யூ ஆர் இன்வோக்கிங். ஹரே கிருஷ்ணால விட்டுட்டு யூ ஆர் இன்வோக்கிங், பட் ஹரே கிருஷ்ணால வரும்போது டைரக்ட்லி யூ ஆர் இன்வோக்கிங். பட் ஓம் போடும்போது ஸ்பெசிபிக்கா நீங்க யாரை நீங்க ப்ரே பண்ணுறீங்களோ அந்தந்த நேமை நீங்க எடுத்துட்டு வரணும். ஸோ அதுதான் டிஃபரன்ஸ் ரெண்டுக்குமே. பிரபு இப்போ கைண்ட் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ நம்ம கைண்ட் அட்டென்ஷன் அப்படின்னு எல்லாரையும் அவங்களுடைய, ஆமா, கைண்ட் அட்டென்ஷன் அப்படின்னா நீங்க சொல்றீங்கன்னா ஓகே, வெரி குட் கம்பேரிசன். கைண்ட் அட்டென்ஷன் ஒரு பெரிய குரூப் நிக்குது. கைண்ட் அட்டென்ஷன் அப்படின்னா யாரை நீங்க வந்து அட்டென்ட் பண்ண சொல்றீங்க? 100 பேர் நிக்கிறாங்க இல்லையா? கைண்ட் அட்டென்ஷன் அப்படின்னா எல்லாருமே டக்குன்னு அந்த இடத்துல எடுத்து பார்ப்பாங்க, நம்மளை பார்ப்பாங்க, இவர் ஏதோ பேச போறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா யூ அனௌன்ஸ், ஸோ தட் அனௌன்ஸ்மெண்ட் வில் பி ஃபார் எவ்ரிபடி, கரெக்ட்? ஸோ அந்த மாதிரி அந்த ஓம் அப்படின்ன உடனே யூ ஆர் கோயிங் டு இன்வோக் சம் சுப்ரீம் லார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த இடத்துல யாரை நீங்க பண்ண போறீங்க? ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படிங்கும்போது எஸ், நான் கிருஷ்ணரை அங்கு பேச போகிறேன், கிருஷ்ணரிடம் நான் என்னுடைய பிரார்த்தனைகளை வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். எஸ் மாதாஜி, படிங்க மாதாஜி, குணமே மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ண பிரபு. ஜெய் ஸ்ரீ பிரபாத். மேலே விளக்கப்பட்டுள்ளது போல பரமபுருஷரின் பக்தி தொண்டு ஆற்றுவதால் பந்தப்பட்ட வாழ்விலிருந்து ஒருவர் விடுதலை அடைய முடியும். மேலே சத்துவகுணத்திற்கு படித்தரத்திற்கு ஒருவர் உயர வேண்டும் என்பதற்கு இங்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இதனால் பெருமானின் பக்தி தொண்டாற்றுவதற்கு ஒருவர் தகுதி உள்ளவராக முடியும். ஆனால் தமோகுணத்தில் இருப்பவர் கூட ஆன்மீக குருவின் திறமையான வழி நடத்தலால் படிப்படியாக நற்குண நிலைக்கு உயர முடியும். எனவே உண்மையான மாணவர்கள் அத்தகைய முன்னேற்றத்திற்கு திறமையான ஒரு ஆன்மீக குருவை அணுக வேண்டும். மேலே உண்மையானவரும் திறமை மிகுந்தவருமான ஆன்மீக குரு தனது சீடர் தமஸ், ரஜஸ் அல்லது சத்வம் ஆகிய எந்த படித்தரத்தில் இருப்பவனாக இருந்தாலும் அவனுக்கு வழிகாட்டக்கூடிய திறமை பெற்றவர் ஆவார். ஆகவே எந்த குணத்தில் உள்ள வழிபாட்டை செய்தாலும் அல்லது பரமபுருஷ பகவானின் எந்த உருவத்தை வழிபட்டாலும் அது சமமான நன்மையே அளிக்கிறது என்று எண்ணுவது தவறாகும். விஷ்ணுவை தவிர மற்றெல்லா பின்னப்பகுதிகளும் ஜட சக்திக்கு கீழ்ப்படிந்தவையாகவே உள்ளன. இதனால் ஜடபந்தத்திலிருந்து ஒருவரை விடுவிக்க கூடியதான சாத்வீகமான படிக்கு ஒருவரை உயர்த்த ஜட சக்தியை கொண்ட ஜீவராசிகளால் உதவ முடியாது. நாகரிகம் அடையாத வாழ்வு அல்லது தாழ்ந்த விலங்குகளின் வாழ்வானது தமோகுணத்தில் ஆளப்படுகிறது. பல்வேறு வகையான பௌதிக
லாபங்களை அடைவதில் தீவிர உணர்ச்சி கொண்ட மனித வாழ்வு ரஜோகுணத்தில் உள்ளதாகும். ரஜோகுணத்தில் உள்ள வாழ்வானது பரபிரம்மத்தை உணர்வதற்கான சிறந்ததொரு தடயத்தை வழங்குகிறது. இத்தடயம் நீதி நெறிகளுக்கு உட்பட்டவையான தத்துவம், கலை மற்றும் பண்பாடு ஆகியவற்றில் உள்ள மென்மையான உணர்வுகளின் வடிவில் வழங்கப்படுகிறது. ஆனால் பரபிரம்மத்தை உணர்வதில் ஒருவருக்கு உண்மையாக உதவக்கூடியதான சாத்வீக நிலையில் உயர்ந்த நிலையாகும். அதாவது பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியோரின் வெளிப்பாட்டு முறைகளுக்கேற்ப வேறுபட்ட குணங்களின் பலன்கள் அடையப்படுகின்றன. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ அந்த ஒவ்வொரு குணங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த குணங்களுக்கு ஏற்றாற் போல நாம் எந்த நிலையை அடைகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இங்க தெரிந்து கொண்டோம். அடுத்த ஸ்லோகம். அப்போ வந்து பிரம்மா, சிவன் இவங்களெல்லாம் கும்பிட்டா என்ன குணங்கள் நமக்கு வந்து பிரதானமா இருக்கும்? அதாவது சிவபெருமான் அப்படிங்கும்போது என்ன குணங்கள்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய ரஜோகுணம், உங்களுடைய தமோ குணம், அறியாமை. இப்ப நீங்க வந்து சிவபெருமான் கிட்ட நீங்க போய் மெட்டீரியலிஸ்டிக்கா, அதாவது நீங்க வந்து எனக்கு முக்தி வேணும் அப்படின்னு நீங்க கேட்க முடியாது. அவர் வந்து முக்தியை தருவதற்கு, பட் சிவனுடைய லோகத்துக்கு நம்மளால செல்ல முடியும். அழிவற்ற சிவனுடைய சதாசிவ லோகத்துக்கு நம்மளால போக முடியும். அதுல என்ன ஒரே ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன, அதை எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், he doesn't keep you in சத்துவகுணா. உங்களை வந்து சத்துவகுணத்துல அவருக்கு வைக்கவே தெரியாது. அவருடைய அழியாத உலகத்துக்கு வேணா அவரை எடுத்துட்டு போக முடியுமே தவிர சத்துவகுணத்துல உங்களை நிலையாக வைக்கவே முடியாது சிவபெருமானால. ஏனென்றால் அவர் அறியாமையில் இல்ல, அவர் அறியாமைக்கு அதிபதியாக இருக்கிறதால நம்ம வந்து we will be always in ignorance. அந்த பிராமணிக்கல் குவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த பிராமணிக்கல் குவாலிட்டிஸை நம்மளால டெவலப்பே பண்ணிக்க முடியாது. ஏன்னா பௌதீக ரீதியாக நம்மை ரொம்ப சுபிக்ஷமாக அவர் வைத்துக் கொண்டிருப்பார். ரொம்ப பௌதீகமான ஒரு நிலையில ஒருத்தர் இருக்கும்போது அவருக்கு போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வரவே வராது. இன்னும் வேணும் அப்படிங்கிற அந்த லஸ்ட், கிரீடு, காமம், லோபம், மதமாச்சரிய அந்த மாதிரி ஒரு குணங்கள் தான் டெவலப் ஆகுமே தவிர அவரால் பிராமணிக்கல் குவாலிட்டிஸை எடுக்க முடியாது. சேம் வித் பிரம்மா ஆல்சோ. பிரம்மாவுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஈஸ் அண்டர் ஜீவ தத்துவா, ஸோ ஹீ cannot give you முக்தி. அதனால நீங்க இருக்கிற வரைக்கும் சிவனை காட்டிலும் கொஞ்சம் குறைந்த அளவுதான் பௌதீக பந்தங்கள் எல்லாமே அவரால் கொடுக்க முடியும். பௌதீக தனங்கள் மென்ட் ஃபார் ப்ராஜினி, டெவலப்பிங் அ ப்ராஜினி. உங்களுக்கு வந்து நல்ல சிறப்பான ஒரு குடும்பம் வளரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் அவரால் உங்களை பார்த்து கொள்ள முடியுமே தவிர சிவபெருமான் கொடுக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் அவரால் தர முடியாது. அது பின்னாடி ஒரு சாப்டர்ல ஒன்று வரும். அதுல வந்துட்டு ஒவ்வொரு டெமிகாட் வர்ஷிப்லயும் நான் வேணா முடிஞ்சா வந்து அந்த ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். ஒவ்வொரு டெமிகாட் வர்ஷிப்புக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் ஒன்று வரும். அதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இவங்க ரெண்டு பேருமே உங்களை வந்து சத்துவ குணத்துக்கு அவங்களால வளர்க்கவே முடியாது. இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே பார்த்தீங்கல்ல, சத்துவ குணத்துல வர்றவங்களை தான் பகவான் வந்து கை தூக்கி விடுகிறார். அதனால மற்ற ரெண்டு குணங்கள் இருக்கும்போது டைரக்டா பகவானால உங்ககிட்ட நெருங்கவே முடியாது, உங்களுக்கு அவரால் ஹெல்ப் பண்ணவே முடியாது. பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் ப்ரீ குவாலிஃபைடு பர்சன்ஸ். அவருடைய அபோர்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த சத்துவகுணம் இருந்தாலே ஒழிய அவர் அங்கு நம்மை எடுத்து செல்ல மாட்டார். ஓ நீ வந்து என்னுடைய மிகச்சிறந்த தொண்டன் வைஷ்ணவன் சிவபெருமான், அவனோட நீ வந்து பிரார்த்தனை பண்ணிருக்கியா, நோ ப்ராப்ளம், நீ ரஜோகுணத்திலயோ தமோ குணமோ எதுவா இருந்தாலும் நீ எங்கிட்ட வா அப்படின்லாம் அவர் எடுத்துக்க மாட்டார். இஸ் அ கிரேட் வைஷ்ணவா, அவ்வளவுதான். பட் உங்களுடைய குணமானது மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கிறது. சோ அந்த குணத்தோடையே நீங்க பிரார்த்தனை பண்ணினீங்க அப்படின்னா சிவலோகத்தை நீங்கள் அடையலாம். சிவலோக பிராப்தி அடைந்தார்னு போடுவாங்க. ஒரு சில பேர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மரணம் அடைந்த உடனே ஒரு போஸ்டர் ஒன்று ஓட்டுவாங்க, சிவலோக பிராப்தி அடைந்தார் அப்படின்னு போடுவாங்க. அது என்ன அப்படின்னா they can go only to சதாசிவா லோகா. சதாசிவா இஸ் ஆல்சோ ஹேவிங் அ வைகுந்தா. வைகுந்தா அப்படிங்கும் போதே இஸ் ஹேவிங் அ செப்பரேட் அபோர்டு விச் மகா பிரளயத்துல அழியாது. அதுக்கான பிரார்த்தனைகள் எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்ம வந்து பாகவதத்துல அதை பத்தி எல்லாம் நம்ம படிக்க போறதும் கிடையாது. இல்ல எனக்கு அதுதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிவபுராணத்துக்கு தான் நம்ம போகணும். அங்க போய் தான் கம்ப்ளீட்டா டீடைல்டா படிக்கணும். நம்ம என்ன அப்படின்னா வாண்டட் டு அவாய்ட் ரிப்பீட்டட் பர்த் அண்ட் டெத் இன் சத்துவகுணா.
என்ன ஒரு கிரேட்னஸ் அப்படின்னா, சத்துவ குணத்துல நீங்க அந்த மாதிரி ஒரு பகவானுடைய அபோர்டுக்கு போய் ரீச் ஆயிட்டீங்கன்னா யூ கேன் எட்டர்னலி சர்வ் த சுப்ரீம் லார்ட். அந்த இடத்துல சிவலோகத்துக்கு போனீங்கன்னா தெர் இஸ் நத்திங் கால்டு சர்வீஸ். உங்களுக்கு வந்து யூ ஆர் கீப் ஆன் டூயிங் இன் ரஜோகுணா அண்ட் தமோகுணா, எஸ்பெஷலி தமோகுணா. ஸோ அதனால தான் ஆச்சாரியர்கள்லாம் எழுதும்போது இந்த ஒரு வழிபாட்டு முறை தான் மிக சிறந்த வழிபாட்டு முறை. நாளைக்கு பின்னாடி திரும்பவும் பகவான் ஒரு அவதாரம் லீலை செய்யணும் அப்படின்னா he picks up அவருடைய சகாக்களை தான் அழைத்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு அவதாரத்துக்கு அவர் வரும்பொழுதும் அந்த சகாக்களுக்கு சரியான ஒரு பங்கு தரப்படுகிறது. அவருடைய லீலையில் நம்மால் பங்கேற்க முடியும். பிளஸ் சைத்தன்ய மகாபிரபு சொல்ற மாதிரி நமக்கு எந்த லோகத்துல இருந்தாலும் அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாவம் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் பிரார்த்தனை செய்வது. ஸோ அதனால இந்த சம்பிரதாயம், நம்ம இந்த வழிபாட்டு முறை அப்படின்னு பார்க்கும்போது இதற்கு நம்மை நாம் தகுதி, we have to qualify. நம்மளை வந்து அந்த லெவலுக்கு நம்மளை மாத்திக்கணும். பகவானுக்கு அந்த குணங்களோடு, பிராமண குணங்களோடு, சத்துவ குணங்களோடு தொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த 2 வழிபாட்டு முறையில் உள்ள ஒரு புரிதல். இந்த இடத்துல சூத கோஸ்வாமி கம்ப்ளீட்டா பேசுறது என்ன அப்படின்னா சத்துவகுண வழிபாட்டை பத்தி தான் பேசுறாரு. அதுதான் பகவானுடைய நித்திய லோகத்துக்கு செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதான் எசன்ஸ் ஆஃப் மேன்கைண்ட், வேதங்களில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுமே அதுதான். வேதங்களிலேயே அதுதான் கூறப்பட்டிருக்கிறது. சிவனுக்கு வந்து ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அவருடைய லோகத்துக்கு போறவங்களுக்கு இருக்கு. பட் வேதங்கள் இஸ் நாட் அட் ஆல் ரெக்கமெண்டிங். ஸோ நம்ம வந்து குதர்க்கமா கேள்வி கேட்கலாம், அங்க போனாலும் எனக்கு வந்து பிறப்பு கிடையாதுல, இருக்கலாமே அப்படின்னு. ஓ எஸ், தாராளமா போய் இருங்களேன், யார் வேண்டாம்னு சொன்னா, தாராளமா போய் இருங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பயிற்சி பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அது வேதங்கள்ல கூறப்படவில்லை, புராணங்களில் தான் கூறப்படுகிறது. சிவபுராணத்துல தான் அதை பத்தி பேசப்படுகிறது. ஸோ தட் இஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஹரே கிருஷ்ண பிரபு. ஒரே ஒரு டவுட் பிரபு. என்னன்னு பிரபு, இப்ப நம்ம முக்தின்னு கேக்குறோம்ல பிரபு, சிவன் கிட்டயோ பிரம்மா கிட்டயோ, அப்ப அவங்க வந்து விஷ்ணு கிட்ட கை காட்ட மாட்டாங்களா பிரபு? இல்ல நீங்க ஆமா, அவர்கிட்ட கை போனாதான் காட்டுவாங்க, கை காட்டுவாங்க. அதேதான் இருக்குல்ல. நம்ம ஐ திங்க் படிச்சோம், இப்ப படிச்சோமா இல்ல பின்னாடி வரப்போதா தெரியல. பின்னாடி இந்த ஆச்சாரியாஸ் ஒரு கமெண்ட்ரியில என்ன எழுத போறாருன்னா, இந்த மாதிரி நீங்க வழிபாட்டு முறைகளை செய்யும் பொழுது அவர்கள் உங்களுக்கு அந்த மனமாற்றம் சொல்றதை விட அந்த ஒரு வளர்ச்சியை அவர்களுடைய பரிந்துரையின் பெயரில் உங்களை சத்துவ குணத்திற்கு மாற்றுவதற்கு அவர்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ், என்ன சொல்லுவீங்க பிளெஸ்ஸிங்ஸ் தமிழ்ல, அவங்களுடைய அந்த ஆசீர்வாதம் அனுகிரகம் கிடைக்கும். ஆசீர்வாதம். ஆசீர்வாதம், அனுகிரகம் கிடைக்கும் இந்த வழிபாட்டு முறைகள் நீங்க செய்யறதால. இதுல என்ன அதே ஒரு மாதிரி பியூட்டி அப்படின்னா, பிரபுஜி, நீங்க வந்து மத்த டெமிகாட் வர்ஷிப் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா, மத்த டெமிகாட் வர்ஷிப் கிட்ட நீங்க போயிட்டு மெட்டீரியலா தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருக்கிறதால we are not developing into the next consciousness, correct? அதனால we are struck with only I want அப்படிங்கிறதால அவங்க எல்லாம் அந்த பகவான், அந்த தேவர்கள் எல்லாருமே சரி இவன் இதைத்தான் கேட்கறான் அப்படின்னு அதையே தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அவங்களால எடுத்துட்டு போறதுக்கு முடியாது. அங்க போய் நீங்க கேட்டீங்கன்னா, ஓ நான் ரொம்ப வாங்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து, எனக்கு இது போதும், எனக்கு நெக்ஸ்ட் லெவல் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னா தட் டைம் ஒன்லி தே வில் ஹெல்ப் யூ. அது வரைக்கும் அவங்களா வாலண்டியரா வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா யுவர் நீட்ஸ் ஆர் தேர். உங்களுக்கு இதுதான் வேணும்னு கேட்கும்போது அந்த ஒரு அனுகிரகம் உங்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கப்படும். அதே பகவான் கிருஷ்ணருடைய வழிபாட்டுல he knows what to give. நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா அவர் கொடுக்கவே மாட்டாரு. ஓ இந்த பையனுக்கு இது கொடுத்துட்டு போனா he gets stuck here, I wanted to take him out. பரீட்சத் மகாராஜ் எல்லாம் வெரி குட் எக்ஸாம்பிள் இல்லையா? அந்த ஒரு 7 daysல அவருக்கு ஒரு டெத்தை வர வைக்கணும் அப்படிங்கும்போது இட் இஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட் பை த சுப்ரீம் லார்ட். 7 நாள் இவனை வெளியே தூக்கணும், இல்லைன்னா இவன் வந்து எல்லாரையும் மன்னிச்சுட்டு திரும்ப இங்கேயே அவன் இருந்துகிட்டே இருப்பான், என்னுடைய மிக சிறந்த பக்தன் இவன் என்கிட்ட வரணும் அப்படின்னு. அந்த மாதிரி நாராயண பக்தி நீங்க வந்து கிருஷ்ண பக்தி நீங்க பண்ணும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லி த சுப்ரீம் லார்ட் டேக்ஸ் கேர் அபவுட் யூ. வேறஸ் மத்தவங்க கிட்ட அன்லெஸ் யூ ஆஸ்க், நம்ம கேட்டாலே ஒழிய அவர்கள் செய்ய மாட்டாங்க. இது பின்னாடி வரும் ஒரு ஸ்லோகத்துல வந்து ஆச்சாரியருடைய கமெண்ட்ரியில வரும். இது இவங்க எல்லாருமே வந்து they will help you to get கிருஷ்ண பக்தி. தேங்க்யூ பிரபு. ஒரே ஒரு விஷயம் பிரபுஜி, ஆக்சுவலா வந்து இஸ்கான் கிருஷ்ணா கான்சியஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 6 மாசமா தொடர்ந்து பிரதோஷம் விரதம் இருந்திருக்கிறேன். ஒரு சமயம் வந்து எனக்கு அவங்கள்ட்ட என்ன கேக்குறதுன்னு தெரியல. ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து ஒரு இஸ்கான்ல இருக்கக்கூடிய அந்த டிவோட்டிய வந்து சந்திச்சு நான் வந்து கான்சியஸ்க்கு நான் வந்து வந்துட்டேன். அது ஆமா ஒரு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா மதஜி. சிவபக்தி வந்து
கண்டிப்பா he will take you to the next level. இப்ப என்னுடைய கதையை நான் சொல்றேன். எங்க கிராமத்துல உளுந்தாண்டார் கோயில் ஸ்வயம்பு, நல்ல அருமையான ஒரு கதையே இருக்கு அந்த கோயில். அங்க வந்து சிவபெருமான் எப்படி லீலை செஞ்சான்னு சொல்லிட்டு, நாங்க ஒரு 150 வருஷமா எங்க குடும்பம் தான் சிவராத்திரி அப்போ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க தாத்தாலாம் வந்து மகா பாகவதர். எவ்ரிடே ஈவினிங் அந்த கிராமத்துல டெய்லியே பகவத்கீதா பாகவதம் கிளாஸ் எடுப்பாரு. அவருடைய கருணை தானே என்னமோ தெரியல, நானு என் பசங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து கிருஷ்ண பக்தியில இருக்கோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தி மெர்சி ஆஃப் லார்ட் சிவா. நாங்க இன்னைக்கும் நாங்க வந்து அந்த சிவனுக்கு போயிட்டு பிரசாதமா எல்லாருக்கும் நாங்க சர்வ் பண்ணுவோம். சிவராத்திரி பண்ணிட்டு ஸ்பெஷலா நாங்க வந்து கிருஷ்ண பிரசாதம் பண்ணி ஒரு 300-400 பேர், ஒரு கிராமம் 300-400 பேர் வருவாங்க. எங்க ஃபேமிலிக்கு தான் அங்க ஃபர்ஸ்ட் முதல் கட்டளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிவராத்திரியில ஃபர்ஸ்ட் எங்களுடைய பிரதர்ஸ், எங்க அப்பா, எங்க பெரியப்பா, அந்த மாதிரி எங்களுக்குள்ள அவங்க வந்து ரொட்டேஷன்ல கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஒன்ஸ் இன் 3 years வரும். நாங்க எவ்ரி டைம் போயிட்டு அங்க ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டு we will distribute only பிரசாதம். அங்க உள்ளுக்குள்ள அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். ராத்திரி 9:30 மணி 10 மணிக்கு அந்த பிரசாதம், கிருஷ்ண பிரசாதம் எங்களால முடிஞ்சது அந்த கிராமத்துக்கு வந்து நாங்க கிருஷ்ண பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால சிவ வழிபாடு அப்படிங்கிறது யூ ஷுட் நாட் ஆஸ்க் ஃபார் மெட்டீரியல் பெனிஃபிட், பட் டெஃபினெட்லி ஹி இஸ் த கிரேட்டஸ்ட் வைஷ்ணவா. அவர் வந்து நம்மள கிருஷ்ண பக்தியில வர்றதுக்கு நிச்சயமா நிறைய சொல்லுவாங்க. சிவனை யாரெல்லாம் வழிபட துவங்குறாங்களோ அடுத்த ஜென்மமோ இல்லைன்னா அதே லைஃப்லயோ he will move you to கிருஷ்ண பக்தி. உளுந்தூர்பேட்டையில இருக்க உளுந்தாண்டவர் கோயிலா? ஆமா பிரபு, உங்க ஊர் பக்கம் தான். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. கள்ளக்குறிச்சி தானே நீங்க? இல்ல, ஆமா, உளுந்தூர்பேட்டை தான் எங்களுக்கு தாலுகாவே. ஆமா கரெக்ட். உளுந்தூர்பேட்டையில உளுந்தாண்டார் கோவில், ஆமா ஆமா, உளுந்தாண்டார் அது கோவில் ஆமா. சொல்லிட்டு. இப்ப இருக்கிற சிட்டிக்கும் கொஞ்சம் தூரம், கிராமத்துல தனியா இருக்காது. ஆமா ஆமா, உளுந்தை ஆண்டவர். இந்த கதையில வந்து ஒரு வியாபாரி உளுந்து எடுத்துட்டு போறாராம். பகவான் வயசான ரூபத்துல வந்து கேக்குறாராம், என்னப்பா எடுத்துட்டு போற அப்படின்னா, ஒண்ணு இல்லப்பா, கல் எடுத்துட்டு போறேன், வீடு கட்டணும் அப்படிங்கிறான். அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறாராம் பகவான். போன உடனே அவர் திறந்து பாக்குறாரு, வெறும் கல்லா இருக்கு எல்லாமே. அலறி அடிச்சுட்டு ஓடி வராராம். ஓடி வந்தோடனே அவரு கட்டின கோயில் ரொம்ப பிரமாதமா இருக்கும் கோயில். 5 கால பூஜை இன்னைக்கும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த அந்த பிராமணர்கள், அந்த கோயில் பக்கத்துல இருக்கிறவங்க. சின்ன கிராமம் தான், பட் கிராமத்துக்காரங்க எல்லாம் ரொம்ப சிறப்பா பண்றாங்க அதை. ஸோ அதுக்கு நாங்க அது பண்ணிட்டு வருவோம். எங்க அப்பா எல்லாம் பிறந்தது அந்த கிராமத்துல தான், அதனால எங்களுக்கு ஒரு சின்ன அஃபினிட்டி. நைஸ். ஓகே மாதாஜி. ஸோ இதுதான் நமக்கு ஒரு புரிதல் விஷ்ணு பக்தி. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அந்த ரிஷிங்க தப்பனி அப்படிங்கும்போது ஒரு விஷ்ணுவுடைய ஒரு எக்ஸ்பான்ஷனை பத்தி இங்க பேசும்போது அந்த வழிபாட்டு முறை எப்படி சிறந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தெரிந்து கொண்டோம். ஸோ 25வது ஸ்லோகத்துல இந்த வழிபாட்டு முறையை இதற்கு முன்னால இருந்த சாதுக்கள் எல்லாருமே எப்படி பின்பற்றினார்கள், ஒரு ரோல் மாடல் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவர்கள் எப்படி இதை பின்பற்றினார்கள் அப்படிங்கிறத விவரிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் 25வது ஸ்லோகம். பேஜரே முனையோ அதாக்ரே பகவந்தம் அதோக்ஷஜம் ஷத்வம் விஷூதம் க்ஷேமாய கல்பந்தேயே அனூதானிஹா. மித்ரவிருந்த மாதாஜி ஸ்லோகா படிச்சு டிரான்ஸ்லேஷன் படிங்க. हरे कृष्ण प्रभु जी। पेजरे मुनेयो ताकरे भगवन्तम् अधोक्षजं सत्वं विशुद्धं क्षेमया कल्पन्ते அனுதானிக. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷர் ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கு மேலானவராக இருப்பதால் மாமுனிவர்கள் அனைவரும் முன்பு அவருக்கு தொண்டாற்றினர். ஜட சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பதற்காக அவர்கள் அவரை வழிபட்டதால் உயர்ந்த நன்மையை அடைய பெற்றனர். அத்தகைய சிறந்த அதிகாரிகளை பின்பற்றுபவர் யாராக இருந்தாலும் அவரும் ஜட உலகிலிருந்து முக்தி பெற தகுதியுள்ளவராகின்றார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம். இதுல வந்து ஆச்சாரியர் என்ன தராங்க அப்படின்னா, சத்தியயுகம். சத்தியயுகம் அப்படின்னால என்னது? சத்தியம் இல்லையா, தர்மம். அந்த தர்மத்திற்கான ஒரு காலம் சத்தியயுகம் அப்படிங்கிறது. அதுல வந்து அவங்களுக்கு மிக உயர்ந்ததாக பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னா ஞானம். அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் என்றால் ஆன்மீக ஞானம். அந்த ஆன்மீக ஞானத்தை பெற்றதின் மூலமாக அவர்கள் பகவானினுடைய வழிபாடு, பகவான் கிருஷ்ணர் நாராயணன் அதோக்ஷஜன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவருடைய வழிபாட்டில் முழுமையாக. காரணம் என்ன அப்படின்னா அந்த பகவான் ஞானம் மற்றும் இந்திரிய சுகத்திற்கு அப்பாற்பட்டவர், முழுமையான சுத்த சத்துவ குணத்தில் இருப்பவர் அவர். சோ அந்த சுத்த சத்துவ குணத்தில் இருப்பவரை வழிபட்டு இருக்கிறார்கள். சரி, பாத்தீங்களா, நம்ம போன ஸ்லோகத்துல படிச்சதுக்கு எப்படி கண்டினியூஷன் வருது பாருங்க. இங்க
சத்துவ குணத்துல இருக்கிறவங்களை தான் அவங்க வழிபட்டு இருக்கிறார்கள். இதற்கு முன்னாடி இருந்தவங்க அங்க வந்து பிரம்மனையோ இல்லைன்னா சிவனையோ அவர்கள் வழிபட்டார்கள், தமோ குணமோ ரஜோ குணமோ அப்படின்லாம் அவர் எழுதவே இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நம்ம வந்துட்டு மூதாதையர்களை பின்பற்ற வேண்டும், ஆச்சாரியர்களை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இவர்கள் இதற்கு முன்பு உள்ள அந்த சத்திய யுகத்தில் பகவான் நாராயணனை வழிபட்டிருக்கிறார்கள். அதனால அவங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பலன் அந்த கல்யாண குணங்கள் சொல்றேன். அந்த கல்யாணம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு மங்களகரமான செய்திகள் பலவும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அசாந்த குணம், சாந்தம் என்றால் உங்களுக்கு என்னது? சாந்தம் அப்படின்னா நீங்க பௌதீகமாக சேர்க்கப்பட்ட ஒரு சில மங்களத்தையும் நாம் அதில் சேர்த்து கொள்ளலாம். அசாந்தம் அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி பியாண்ட் கர்மா. அதனால வந்து உங்களுக்கு எந்த விதமான பாவமோ புண்ணியமோ இல்லாம பேரானந்தம், உங்களுக்கு வந்து சகல சௌக்கியம் பேரானந்தம். இங்க சகல சௌக்கியம் பேரானந்தம் அப்படின்னா அந்த பகவானுக்கான ஒரு சேவகம் செய்வது, பகவானோடு ஒன்றி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது ரொம்ப பரம திருப்தி. காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஆத்மா, அது ஆத்மா அப்படின்னா தட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு ஏற்பட்ட ஒரு எனக்கு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து உடல்ல உங்களுக்கு வந்து ஏற்பட்ட ஒரு சந்தோஷம், என்னுடைய இந்திரிய சுகம், என்னுடைய நாவிற்கு சுவையாக கிடைச்சது, கண்ணுக்கு சுவையாக தெரிந்தது, அதெல்லாம் கிடையாது. அந்த அதோக்ஷஜனை நாம் வணங்கி அவருக்காக நம்முடைய தொண்டு எல்லாமே செய்யும் பொழுது அந்த உண்மையான ஞானம் நம்முடைய இந்திரியங்கள் அந்த ஆத்மாவிற்கு சுகத்தை கொடுத்திருக்கிறது. பேஜரே அப்படிங்கிறாரு இந்த இடத்துல. பேஜரே அப்படின்னா இது யாராவது ஒரே ஒரு ஆள் பண்ணல. பேஜரே அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து வினை சொல்லுன்னு பார்க்கும்போது நம்ம வந்து கலெக்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா? கலெக்டிவ் அப்படின்னா சிங்குலர் ப்ளூரல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பார்க்கும்போது இட் இஸ் அ கலெக்டிவ்லி எல்லாருமே எல்லா சாதுக்களுமே அந்த அந்த சத்திய யுகத்துல வந்து சத்துவ குணத்தில் இருந்து பகவானை பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அதனாலதான் இந்த இடத்துல பேஜரே முனையகா அப்படின்னா குற்றமற்ற இந்த முனிவர்கள் அனைவரும் அவங்க வந்து பகவானை சத்துவ குணத்தில் அவர்கள் முழுமையாக, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து வச்சுக்கலாம், ஒரு பொருள், அந்த 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 பொருளினுடைய ஒரு அடிப்படை இயல்பு, பேசிக் குவாலிட்டிஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னா அந்த மாதிரி இந்த முனிவர்கள் அனைவருமே சத்திய யுகத்தில் ஈடுபட்ட ரிஷிகள் முனிகள் அனைவருமே இயல்பாக அவர்களுடைய சிந்தனை மனனம், அவருடைய சிந்தனை எப்படி இருந்தது என்றால் அந்த சத்துவ குணத்தில் இருந்து கொண்டு பகவானுக்கு தொண்டு செய்வதின் மூலமாக அவர்கள் அறியாமையிலிருந்து வெளியேறினார்கள். அவர்கள் பகவானுக்கு செய்த தொண்டு முழுமையான ஞானத்தின் அடிப்படையில். வேதங்களை படிக்கிறது மாத்திரம் விஷயம் கிடையாது, கம்ப்ளீட்டா அந்த வேதங்களில் யார் பரம்பொருள் என்று கூறப்பட்டிருக்கிறதோ அதற்கு ஏற்றது போல அவர்கள் அந்த சத் ஐஸ்வர்யத்தை அடங்கிய அந்த 6 ஐஸ்வர்யங்கள் அடங்கிய அந்த பகவானுக்கு சத்துவம் விஷுதம் அப்படிங்கிறாங்க இல்லையா? சத்துவம் விஷுதம் அப்படிங்கும் போது அந்த சத்துவ குணத்தில் இருந்து அவர்கள் அந்த பகவானை முழுமையாக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஸ்லோகத்துல அவர் சொல்றாரு. சோ இப்போ இதனுடைய பொருளுரைய வந்து சாந்த சுந்தரி மாதாஜி படிங்க பார்க்கலாம். 25 உடைய பொருளுரை படிங்க. ஹரே கிருஷ்ணா. அன்மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி. சாந்த சுந்தரி மாதாஜி புக் இருக்கா? இல்லைன்னா வேற யாரும் படிக்க சொல்றேன். ஹரே கிருஷ்ணா பிரபு, படிக்கலாம். சரி, மங்கள கௌரிங்க மாதாஜி படிங்க. பொருளுரை விளங்கிய ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மதத்தை பின்பற்றுவதன் நோக்கம் ஜட லாபத்தை பெறுவதோ அல்லது ஆன்மீகத்திலிருந்து ஜடத்தை பிரித்தருவதற்குரிய சாதாரண அறிவை பெறுவதோ அல்ல. ஜட பந்தத்திலிருந்து ஒருவன் தன்னை விடுவித்துக் கொண்டு உன்னத புருஷராகிய பகவானின் திவ்யமான உலகில் சுதந்திரமான மறுவாழ்வை பெறுவதே சமய சடங்குகளின் முடிவான நோக்கமாகும். எனவே சமய கோட்பாடுகள் நேரடியாக பரமபுருஷராலேயே உண்டாக்கப்படுகின்றன. மேலும் பகவானின் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளை தவிர வேறு யாருக்கும் மதத்தின் நோக்கம் தெரியாது. சமயத்தின் நோக்கத்தை அறிந்தவர்களான 12 பிரதிநிதிகள் உள்ளனர். இவர்கள் அனைவரும் பகவானிடம் உன்னத தொண்டாற்றுகின்றனர்.
தங்களின் சொந்த நன்மையை விரும்புபவர்கள் இந்த மகாஜனங்களை பின்பற்றி மிக சிறந்த நன்மையை அடையலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இங்க கடைசியா சொல்றாரு பாருங்க பிரபுபாதர். இந்த மாதிரி இந்த சத்துவ குணம் பகவான் நாராயணன் வழிபாடு சத்திய யுகத்தில் இவங்க எல்லாமே செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னா இதை பின்பற்றிய அந்த 12 மகாஜனங்கள் 12 மகாஜனங்கள் பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? ஹரே கிருஷ்ண பிரபு. நீங்க எல்லாம் வந்து பக்தி வைபவ், நீங்க எல்லாம் பக்தி வைபவ் ஸ்டூடெண்ட், பாகவதம் ஸ்டூடெண்ட், அந்த ஆர்டர்ல சொல்லுங்க பார்க்கலாம். பிரம்மா, சிவன், நாரதர், ஸ்வயம்புவ மனு, கபிலர், பிரகலாதர், பீஷ்மர், யமதர்மராஜா. அவர்தான் கடைசி. ஓகே, இந்த ஸ்லோகம் வந்து ஆக்சுவலா யமதர்மராஜா தான் சொல்றாரு இல்லையா? பகவான் அது யமதர்மராஜா யம தூதுவர்களுக்கு அந்த அஜாமிலன் கதையில வந்து சொல்றாரு, இதெல்லாம் வந்து ஒன்னால சாதாரண விஷயம் உங்களாலாம் புரிஞ்சுக்க முடியாது, தேவர்கள் எல்லாமே கூட கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு, பகவானுடைய தர்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகாஜனங்களில் ஒருவரான நானும் நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸ்வயம்பூ நாரத சம்பு குமார கபிலோ மனு பிரகலாதோ ஜனகோ பீஷ்மோ பலீர் வையா ஷகீர் வயம் 6.3.20 இல்லையா? பிரம்மதேவன், நாரதர், சிவபெருமான், 4 குமாரர்கள், கபிலர்கள், மனு, பிரகலாதா, ஜனகா, பீஷ்மா, பலி, சுகதேவ கோஸ்வாமி மற்றும் யமராஜா. சோ இந்த 12 மகாஜனங்கள் வழியில் எவன் ஒருவன் இந்த தர்மத்தை பின்பற்றுகிறானோ அவனுக்கு நிச்சயமாக சத்துவ குணத்தில் உள்ள பகவான் விஷ்ணுவை மட்டுமே வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியும் அப்படிங்கிறார். சோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் பை பிரபுபாதர். நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த கலியுகத்துல இந்த மாடர்ன் டேஸ்ல நிறைய பேரு நிறைய தர்க்கம் செய்யலாம். நான் வந்து நாராயணனை வழிபட வேண்டும், எனக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது, நான் மற்றதெல்லாம் வழிபடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஆர்கியூ பண்ணலாம். ஸோ வந்து ஒரு சின்சியரா ஒரு டிசைபிளிக் சக்சஷன்ல வந்த ஒரு தொண்டனாக பக்தனாக அங்கீகரிக்கப்பட்ட பரம்பரையின் உறுப்பினராக நாம் நம்மை ஏற்றுக்கொண்டால் நம்ம இந்த விஷயங்களை அப்படியே பின்பற்ற வேண்டும். ஸோ இந்த மகாஜனங்கள் கூறியது என்ன அப்படின்னா இந்த நாராயண வழிபாட்டு முறைதான். அடுத்த ஸ்லோகம் அவர் என்ன சொல்ல போறாருன்னா, சூத கோஸ்வாமி தேவ வழிபாட்டை பற்றி பேச போகிறார். நம்ம சொன்ன மாதிரியே விஷ்ணு வழிபாட்டை பத்தி பேசியாச்சு. ஆனால் தேவ வழிபாடு அதை செய்யறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க இல்லையா? அப்போ அதை பற்றி விஷயங்கள் என்ன நடக்க போகுது, அந்த மாதிரி ஒரு வழிபாடு இருக்கும்போது அவர்களுக்கான முக்தி எப்படி கிடைக்க போகிறது அப்படிங்கிறதை விவரிக்கக்கூடிய ஸ்லோகங்கள் 26, 27 ரெண்டுமே அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் தான். முமுக்ஷவோ கோர ரூபான் ஹித்வா பூதாபதின் அதா நாராயண கலா சாந்தா பஜந்தி ஹே அனசூயவஹ. முரளி பிரபு இருக்கா புக் உங்ககிட்ட? ஸ்லோகா பிளஸ் டிரான்ஸ்லேஷன் படிங்க பிரபு. அன்மியூட் பண்ணிக்கோங்க. முமுக்ஷவோ கோர ரூபான் ஹித்வா பூதபதின் அதா நாராயண கலா சாந்தா பஜந்தி ஹி அனசூயவஹ. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திரு அவை சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு: முக்தி பெறுவதில் உறுதியாக இருப்பவர்கள் நிச்சயமாக பொறாமையின்றி அனைவரையும் மதிப்பவர்களாக இருப்பார்கள். இருப்பினும் தேவர்களின் பயங்கரமான கோர உருவங்களை அவர்கள் விலக்கி பகவான் விஷ்ணுவையும் அவரது விரிவங்கங்களின் ஆனந்தமயமான சுரூபங்களையும் மட்டுமே வழிபடுகின்றனர். ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. சோ கோரமான வழிபாட்டு முறையை அவர்கள் தவிர்க்கிறார்கள், ஆனந்தமயமான ரூபத்தை மட்டுமே அவர்கள் வழிபடுகிறார்கள். சோ பயமா இருக்கக்கூடிய விஷயங்கள், சிவபெருமான் அப்படி பாத்தீங்க அப்படின்னாலே அவருடைய ஜடா முடி உடம்பெல்லாம் திருநீர் பூசிக்கொண்டு பாம்பு அந்த மாதிரி ஒரு பார்க்கும்போதே இட் இஸ் அ ஃப்ரைட்ஃபுல் இல்லையா? அப்படி டக்குன்னு பார்த்தா ஒரு பயமா
அதே நீங்க வந்துட்டு விஷ்ணு ரூபம் பகவான் கிருஷ்ணரை பார்த்தீங்க அப்படின்னாலே எந்த அளவுக்கு அவருடைய பிளீசிங்கா பர்சனாலிட்டி, அந்த அளவுக்கு ஒரு ஒரு ரம்மியமான முகம், அழகு, கவர்ச்சி, 6 ஐஸ்வர்யங்கள் அவர்கிட்ட இருக்கு இல்லையா. அதனால முமுக்ஷவகா அப்படின்னா முக்தியை விரும்புபவர்கள். அகைன் தி ஸ்டேட்மெண்ட் ஷேஸ், நீங்க வந்துட்டு இதுக்கான இந்த ரீடு பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவார் பிரபுபாதர். அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா முமுக்ஷவகா அப்படின்னா முக்தி அடைய யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ. அப்படின்னா இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மற்ற வழிபாட்டு முறைகளில் முக்தி என்பது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சூத்த கோஸ்வாமி இங்க சொல்றாரு. ஆனா நம்ம வந்து சிவபுராணத்தை கோட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பேசும்பொழுது நீங்கள் சிவலோகத்தை அடையலாம், ஆனா அது முக்தி அப்படின்னு சொல்ல முடியாது. முக்தி அப்படின்னா என்னது, உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து யூ ஆர் கோயிங் டு என்கேஜ் இன் த ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ். அந்த ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் உடைய என்கேஜ்மெண்ட் உங்களுக்கு மற்ற வழிபாட்டு முறையில கிடைக்காது உங்களுக்கு. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஒரு முக்திக்கு ஆசைப்படுபவர்கள் மற்ற தேவ வழிபாடோ அல்லது இது போன்ற ஒரு பயங்கர ரூபங்களையோ அவர்கள் நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள். ஆனால் இவர்கள் மற்ற வழிபாட்டு முறைக்காரர்களை எள்ளி நகையாடாமல் அவர்கள் நாராயணனுடைய அவதாரத்தை மட்டுமே எப்பொழுதுமே வழிபட்டு கொண்டிருப்பார்கள் அப்படின்னு நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. யாராச்சும் ஒருத்தர் வந்து வேற ஒரு வழிபாட்டு முறையில வந்து நிறைய இருக்காங்க, நிறைய நம்ம பார்த்தாச்சு, எவ்வளவு எக்கச்சக்கமான வழிபாட்டு முறைகள் இருக்கு, எக்கச்சக்கமான முறைகள் இருக்கிறது. அழகு குத்திக்கிறது, நெருப்புல நடக்கிறது, காலில் செருப்பு இல்லாம போறது, கலர் கலரா வேஷ்டி கட்டிக்கிறது, நான் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. சோ இதெல்லாம் வந்து நிச்சயமாக சத்துவ குணத்திலோ அல்லது முக்தி அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவோ அவர்கள் செய்வது கிடையாது. எல்லாமே பௌதீக பலன்களை நோக்கித்தான் செய்யப்படுகிறது. இந்த முக்தி என்பது எப்படி கிடைக்கிறது என்றால் ஞானத்தின் மூலமாகத்தான் கிடைக்கிறது. அந்த ஞானம் அப்படின்னா யாரு அந்த பரம்பொருள், எனக்கு என்ன உறவு அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு அவருக்காக சேவகம் செய்வதுதான் நம்முடைய ஞானம். அந்த மாதிரி ஒரு ஞானத்தில் நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய மனம் அமைதி அடைகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆத்மா மனசு வந்து நமக்கு வந்து பௌதீகமாக பல்வேறு பிரார்த்தனைகளை செய்யறோம், பல்வேறு வழிபாட்டு முறைகள் செய்யறோம். அப்படிங்கும்போது எண்ட் ஆஃப் த டே உங்க மனசுல சந்தோஷம் இல்லை. அவரு கொடுக்குறாரு, நீங்க கேட்டதெல்லாமே கொடுக்குறாரு, இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த திருப்தி இல்லாம மனசுல வந்து ஓ இது பத்தாது போல் இருக்கு, எனக்கு இன்னும் வேணும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி வரும்பொழுது உங்களுடைய மனதில் அமைதி என்பதே கிடையாது. அதனால பக்தர்கள் உண்மையாகவே அந்த ஒரு முக்தியை நோக்குபவர்கள் இது போன்ற ஒரு பயங்கரமான ரூபத்தை அவர்கள் மனதில் வைத்துக் கொண்டு அமைதியற்ற நிலையில் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வது கிடையாது. இது வந்து சிவபெருமானுக்கும் விஷ்ணுவிற்கும் எந்த விதமான ஒரு வேற்றுமை இல்லைங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருந்தாலும் கூட அவர்கள் அது போன்ற ஒரு ரூபத்தை வழிபடுவது கிடையாது. அது வந்து தமோ குணமோ அல்லது ரஜோகுணத்தை நோக்கி தான் செல்கிறது. குண அவதாரங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு பிரம்மா சிவனை பத்தி. அப்படி இருக்கும்போது அது போன்ற வழிபாட்டு முறைகளில் அவர்கள் தங்களை நுழைத்துக் கொள்வது கிடையாது. காரணம், அந்த ஞான சக்தி, அந்த ஞானத்தின் மூலமாக அவர்கள் உண்மையாக அறிந்தது என்ன. சரி, ஞான சக்தி கிரியா சக்தின்னு ரெண்டு. ஒண்ணு வந்து நீங்க படிக்கிற ஞானத்தின் மூலமாக உங்களுடைய செயலை நீங்கள் மாற்றிக்கொள்கிறீர்கள். கிரியாசக்தி உங்களுடைய செயல்கள் டைரக்டா பிசிக்கலா நீங்க ஒரு சில ஆக்ஷன் ஒண்ணு பண்றீங்க இல்லையா? அது ரெண்டுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிரியாசக்தி, இவர்தான் நாராயணன், நான் இவருக்குத்தான் சேவகம் செய்ய வேண்டும், இவர்தான் இந்த பிரம்மாண்டத்தை படைத்தவர், பிரம்மாண்டத்தை காப்பவர், பிரம்மாண்டத்தை அழிப்பவர் அப்படிங்கிற அந்த நாலேஜ் நம்மளுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஞானம் என்பது நமக்கு எந்த விதத்துல உதவி செய்கிறது என்றால் நமக்கு முக்தி கிடைப்பதற்கான வழியை அது நமக்கு அளிக்கிறது. பிரபுபாதர் வந்து இந்த பொருளுரையில் எழுதும் போது தகுதி உடைய பிராமணர்கள் விஷ்ணு தத்துவ விரிவங்கங்களை அவர்கள் வழிபடுவார்கள். நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா சாலுகிராம் சிலை வச்சிருப்பாங்க. சாலுகிராம் சிலை அப்படின்னாலே அது நாராயண சாலகிராம், சிவனுடைய சாலகிராம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சாலகிராம்லாம் இருக்கு. ஆனால் அந்த கண்டுக்கியில போயிட்டு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அந்த சாலுகிராம் வந்து எப்படின்னா அது எல்லாமே விஷ்ணு சாலகிராமா தான் கிடைக்கும். அந்த விஷ்ணு சாலகிராம நீங்க வந்து எடுத்து பிரார்த்தனை பண்ணுகிறார்கள் என்றால் அது விஷ்ணு தத்துவத்திற்கு இணையாக பார்க்கப்படுகிறது. சத்திரியர்கள் வைஷ்யர்கள் அவங்கெல்லாமே கூட சாலகிராம் இன்னைக்கு வந்து அது ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு. அது நீங்க போய் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சாலகிராம்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது அவங்களா வந்து எடுத்துட்டு இது வந்து ஒவ்வொரு சாமி பேரைய சொல்லி அந்த சாலகிராம் இந்த சாலகிராம் அப்படிம்பாங்க.
சாஸ்திரங்கள்ல ஷாலகிராம் அப்படின்னாலே தட் இஸ் ஒன்லி நாராயணா. ஒன்லி த சுப்ரீம் லார்ட் இஸ் எக்ஸ்பேண்டட் இன் த ஷாலகிராம் ஃபார்ம். ஷாலகிராம் சிலவாக வந்திருக்கார். அது பிராமணர்கள் வழிபடுகிறார்கள். அந்த காலங்களில், அந்த வேத காலங்களில், அந்த கலாச்சாரங்களில் உள்ள சத்திரியர்கள் வைஷ்யர்களுக்கும் இது தெரியும். அவங்களும் பை சான்ஸ் அவங்க வீட்டுல அந்த ஷாலகிராம் வழிபாடு அப்படின்னாலே அதுக்கு வந்து ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன், ப்ரீ ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே தேவை. அதனால பிராமணர்களுக்கு இது ஒரு வழிபாட்டு நாராயணனுடைய ஒரு விரிவங்கமாக பார்க்கப்படுகிறது. மற்ற தேவர்களின் மீது அவர்களுக்கு ஒரு மரியாதை இருந்தாலும் கூட, ஒரு கால பைரவரோ அல்லது ஒரு மகா காளியோ பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தாலும் கூட ஒரு மரியாதை அவங்களுக்கு அவ்வளவுதானே தவிர அந்த வழிபாட்டு முறையில் அவர்கள் செல்வதில்லை. அப்படிங்கிறது தான் பிரபுபாதர் வந்து அதுல எழுதும்போது எழுதுறாரு. இதே சைத்தன்ய சரிதாமிரதத்துல இதே பிரபுபாதர் தான் அவருடைய ஒரு பர்போர்ட் ஒண்ணு நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஷேர் பண்றேன். ஜஸ்ட் somebody can read that. லலிதா மாதாஜி இது படிங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க மாதாஜி. உண்மையிலேயே மிக உன்னதமான நிலை அடைய விரும்புவோர் பகவான் விஷ்ணுவை அவரது பல்வேறு அவதாரங்களில் வழிபடுகின்றார். பௌதீக வாழ்க்கை முறையில் ஈடுபாடு கொண்டவர்களும் எப்போதும் மனக்கலக்கமும் கவலையும் நிறைந்தவர்களாகவும் காளி மற்றும் கால பைரவர், ருத்ரன் போன்ற உக்ரமான தோற்றமும் கொண்ட தேவதைகளை வழிபடுகின்றனர். ஆனால் பகவான் கிருஷ்ணரின் பக்தர்கள் அந்த தேவதைகள் மீதோ அல்லது அவர்களை வழிபடுபவர்கள் மீதோ பொறாமை கொள்வதில்லை. மாறாக அவர்கள் அமைதியான மனதுடன் நாராயணரின் அவதாரங்களுக்கு தங்கள் பக்தி சேவையை செய்கின்றனர். நாராயணின் அவதாரங்கள், தேங்க்யூ மாதாஜி. நாராயணின் அவதாரங்களுக்கு அந்த ஷாலகிராம் சிலா அப்படிங்கிறது கூட ஒரு அவதாரம் தான். அதாவது பகவானினுடைய ஒரு எக்ஸ்பான்ஷன். அப்கோர்ஸ் ஷாலகிராம் சில வீட்டுல வச்சிருக்காங்க அப்படின்னா அதற்கான ஒரு நியமங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான நியமங்கள். அதை கடைபிடிப்பது என்பது கொஞ்சம் ஆல்மோஸ்ட் இட் இஸ் லைக் அ டயட்டி இன்ஸ்டலேஷன். வீட்டுல வச்சுட்டு நம்ம எப்படி ரொம்ப இதுவா இருக்கோமோ அந்த மாதிரி அந்த ஷாலகிராம் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ இப்போ இந்த ஒரு ஸ்லோகத்தினுடைய முதல் 2 ஹரே கிருஷ்ண பிரபு, ஒரே ஒரு டவுட் பிரபு. இப்ப நம்ம அந்த சிவபக்தர்களுக்கு சொல்றதுனால நமக்கு அபராதம் எதுவும் ஆகாது இல்லையா பிரபு? நீங்க என்ன சொல்ல போறீங்களோ அதை பொறுத்து இருக்கு உங்க அபராதம். இல்ல பிரபு, இப்ப நம்ம சிவபெருமான if you are condemning சிவபெருமான் then you will have an அபராத். இல்ல பிரபு, இப்ப நான் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ 1600 பேர் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, சிவபக்தர்கள். வெறும் சிவபக்தர்கள் மட்டும்தான். அவங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து கிருஷ்ணரை பத்தி கேட்கறது. ஸோ அங்கே வந்து நான் இது போல் முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், ஸோ இவரை பற்றி நம்ம சொல்லும்போது அவங்க நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம அந்த டவுட்ஸ் கிளியர் பண்ணும்போது அப்போ அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுட்டு அப்படி ஏதாவது அபராதம் வருமா அப்படின்றதான் கேள்வி பிரபு. ஆமா மாதாஜி, இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். when you are taking classes for a non Krishna devotees you should be very very careful. அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்றது, நம்மளுடைய அப்பா அம்மாக்கே வந்து கிருஷ்ண பக்தியில விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்க முன்னாடி நம்ம பகவான் கிருஷ்ணரை பத்தி ரொம்ப உயர்ந்தோ இல்லைன்னா அவங்க வந்து நம்ம சொல்லும் போது அவங்க கமெண்ட் ஏதாச்சும் அட்வர்ஸ் கமெண்ட் அடிச்சுட்டாங்கனாலே தட் இஸ் அன் அட்வர்ஸ், தட் மீன்ஸ் அன் அபராத். அந்த அபராதம் பண்றதுக்கு நம்ம காரணமாக போய் விடுவோம். அதனாலதான் வீடுகள்ல கூட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்க வீட்டுல 2 பேரும் 2 விதமான வழிபாடு செய்யறாங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். நம்ம வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இல்ல நீ வழிபடுறது ரொம்ப ரொம்ப தப்பு, பிரயோஜனமே இல்லை அப்படின்னு அந்த அவங்க யாரை வழிபடுகிறார்களோ அவங்கள நீங்க இன்சல்ட் பண்ணும்போது அவங்க வந்து பகவான் கிருஷ்ணரை கமெண்ட் அடிக்கிறாங்க, ரொம்ப தரக்குறைவா பேச ஆரம்பிக்கிறாங்க, அந்த கோபத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா யூ வில் பிகம் த காஸ் ஃபார் தட் அபராத். அந்த அபராதத்துக்கு நீங்க காரணமா போயிடுவீங்க. அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லா தேவர்கள் எல்லா வழிபாட்டு முறைகள்ல எந்த தேவர்களை வழிபடுகிறார்களோ அவங்க எல்லாருமே நம்மை காட்டிலும் பல லட்சம் மடங்கு பெரியவர்கள். நீங்க வந்து கிருஷ்ண பக்தி 16 மாலை சாண்ட் பண்றதால நீங்க ரொம்ப பெரிய ஆள் நினைச்சுக்காதீங்க தயவு செஞ்சு, இல்லையா? அவங்க வழிபடுற கிருஷ்ணரோ பிள்ளையாரோ கணபதியோ இல்லைன்னா வேற எந்த கடவுளோ எல்லாருமே வந்து பகவானுக்கு தொண்டு செய்பவர்கள். They are all sincere servants.
அதனால ரொம்ப டெலிகேட்டா நீங்க ஹேண்டில் பண்ணும். இந்த மாதிரி கிரௌட் எல்லாம் நீங்க எடுக்கும்போது தோஸ் ஹூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் கிருஷ்ண பக்தி அப்படிங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க லைஃப்பை பத்தி ஜென்ரலா பேசணும். எப்படி என்ன ஆகும், வாட் வில் ஹேப்பன் டு யுவர் லைஃப், கர்மானா என்னது அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு முதல்ல ஒரு ஃபியரை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் யாரு நிவர்த்தி பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போகணும் சப்ஜெக்டை. ஸோ இட் ஷுட் பி ஹேண்டில்டு கேர்ஃபுல்லி. எஸ், இட் வில் பிகம் an அப்ராத். ஏன்னா இப்போ 2 இயர்ஸா நடந்துட்டு இருக்கு பிரபு அந்த கிளாஸ். இப்போ ஸ்டாப் பண்றதா என்ன? இப்போ இதை கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு பிரபு. ஆமா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, 2 இயர்ஸ்ல அவங்களுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்க ப்ராக்ரஸ் வந்து இட் இஸ் நாட் அ சிக்னிஃபிகன்ட் ப்ராக்ரஸ்னா டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். தட் இஸ் மை சின்சியர் அட்வைஸ். தேங்க்யூ பிரபு. உங்க நேரத்தை வீணாக்காதீங்க, அவ்வளவுதான். ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப் ஆஃப் திஸ் பர்போர்ட் 26 படிங்க. லலிதா மாதாஜி படிங்க பார்க்கலாம். முதல் 2 பகுதிகள். அன்மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. விஷ்ணு தத்துவங்களுக்கு பிறப்பிடமாக இருப்பவரும் பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் இருவேறு தத்துவங்களாக தம்மை விரித்து கொள்கின்றார். ஒன்று இணைந்துள்ள முழு பாகங்கள் விரிவங்கங்கள் ஆகும். மற்றது பிரிக்கப்பட்ட பின்னப்பகுதிகள் ஜீவாத்மாக்கள் ஆகும். பிரிக்கப்பட்ட பின்னப்பகுதிகள் தொண்டாற்றுபவர்களாவார். மேலும் விஷ்ணு தத்துவங்களில் விரிவங்கங்கள் வழிபாடு செய்யப்படும் மூர்த்திகளா ஆவார். பரமபுருஷரால் அதிகாரமளிக்கப்பட்டுள்ள தேவர்களும் கூட பிரிக்கப்பட்ட பின்ன பகுதிகளே ஆவார். அவர்கள் விஷ்ணு தத்துவ பிரிவை சேர்ந்தவர்கள் அல்ல. விஷ்ணு தத்துவங்கள் என்பது பரமபுருஷரின் மூல உருவத்துக்கு சமமான சக்தியை கொண்டுள்ள பகவானின் வடிவங்களாகும். அவர்கள் வெவ்வேறு காலங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப வேறுபட்ட பிரிவுகளை சேர்ந்த சக்தியை வெளிப்படுத்துகின்றனர். பிரிக்கப்பட்ட பின்ன பகுதிகள் வரம்புக்கு உட்பட்ட சக்தியை கொண்டவர்கள் ஆவார். விஷ்ணு தத்துவங்களுக்கு உள்ளதை போன்ற எல்லையற்ற சக்தி அவர்களுக்கு இல்லை. ஆகவே விஷ்ணு தத்துவங்கள் அல்லது பரமபுருஷரான நாராயணரின் முழு பகுதிகளை பின்னப்பகுதிகளோடு ஒப்பிடக்கூடாது. யாராவது அப்படி செய்தால் உடனே அவன் குற்றவாளியாகி பாஷண்டி என பெயர் பெறுகிறான். கலியுகத்தில் உள்ள பல முட்டாள்கள் இவ்விரு பிரிவுகளை சமப்படுத்துவதன் மூலம் இத்தகைய குற்றங்களை செய்கின்றனர். பிரிக்கப்பட்ட பின்ன பகுதிகள் வெவ்வேறு அளவுகளை கொண்ட பௌதீக சக்திகளை பெற்றுள்ளது. அவர்களின் சிலர் கால பைரவர், சமசான பைரவர், மகாகாளி மற்றும் சண்டிகா போன்றவர்களாவார். இந்த தேவர்கள் பெரும்பாலும் தமோகுணத்தின் மிக தாழ்ந்த பிரிவுகளை சேர்ந்தவர்களால் வழிபாடு செய்யப்படுகின்றனர். மற்ற தேவர்களான பிரம்மா, சிவன், சூரியன் மற்றும் கணேசர் போன்ற பல தேவர்கள் ஜட ஆசைகளால் தூண்டப்பட்டுள்ளவர்களான ரஜோகுணத்தில் உள்ள மனிதர்களால் வழிபாடு செய்யப்படுகின்றனர். ஆனால் சோ இந்த தேவ வழிபாட்டு முறை, அதன் பிறகு இப்ப அடுத்த வரக்கூடிய ஒரு ஸ்லோகம், இதுவும் ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல வந்துட்டு அவங்களுடைய குணங்கள், அதாவது இந்த மாதிரி தேவ வழிபாடு செய்யக்கூடிய குணங்களை பத்தி அவர் பேசுறாரு. 27வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் வந்து பல்வேறு வகையான தேவ வழிபாடுகள், பலன்கள். ரஜஸ்தம பிரகிருதய சமசீல பஜந்தி வை பிதுர்பூத பிரஜேஷாதின் ஸ்ரீய ஐஸ்வர்ய பிரஜேஷ்பக. விஜய் ரகுபதி பிரபு படிக்க முடியுமா உங்களால? கோவில்ல உட்காந்துருக்கீங்க, முடியுமா பிரபு? முடிஞ்சதுன்னா படிங்க, ஸ்லோகம் பிளஸ் டிரான்ஸ்லேஷன் படிங்க. Translation: those who are full of passion and the children expect work for the other living beings and the demigods who are in charge of cosmic activities, or they are touched by a desire to be materially benefited to human wealth, power, and the progeny. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஸோ இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்க அப்படின்னா
நமக்கு வந்து குழந்தைகள் தேவை இல்லையா, அதிக ஆற்றல் தேவை, அதிக சக்தி தேவை, அதிக செல்வம் தேவை. அப்படிங்கும்போது அவர்கள் எந்த குணத்தில் இருக்கிறார்கள் என்றால் ரஜோ குணத்திலோ அல்லது தமோ குணத்திலோ இருக்கிறார்கள். சோ எந்த குணத்தில் ஒருவன் இருக்கிறானோ அதற்கேற்றாற் போல அவனுடைய வழிபாட்டு முறையும் மாறுகிறது அப்படிங்கிறார். சோ சத்துவ குணத்துல ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அந்த சத்துவ குணத்துல இருக்கிறவன் நிச்சயமா இதுக்கெல்லாம் ஆசைப்படவே மாட்டான். அந்த விஷ்ணு வழிபாட்டு முறை அப்படின்னா சத்துவ குணத்துக்குள்ள வந்தா தான் உங்களுக்கு அந்த வழிபாடே ஒரு 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 விருப்பத்தை தரும் உங்களுக்கு. சோ இந்த மாதிரி குணங்கள்ல இருப்பவர்கள் அவர்கள் யாரை பிரார்த்தனை செய்கிறார்கள்? பித்ருக்களையோ அல்லது சிவபெருமானையோ அல்லது பிரம்மதேவனையோ அல்லது மற்றவர்களையோ அவர்கள் வழிபடுகிறார்கள். சோ அவர்களுடைய குணங்களுக்கு ஏற்றாற் போல அவர்களுடைய வழிபாட்டு முறைகள். பிரகிருத்தயகா அப்படின்னா எந்த குணம் அந்த குணத்திற்கு ஏற்றாற் போல. இந்த குணங்கள் யாருகிட்ட இருக்கு? பித்ருக்களிடம் இருக்கிறது, சிவபெருமானிடம் இருக்கிறது, தேவர்களிடம் இருக்கிறது. சோ இவங்க இந்த 3 பேருமே இந்த மாதிரி ஒரு குணங்கள்ல தான். இந்த இடத்துல சிவன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த தேவ வழிபாட்டு முறையில ஆக்சுவலா சிவபெருமான் இஸ் இன் சுத்த சத்துவ நிலை தனிப்பட்ட முறையில பார்க்கும்போது. ஆனால் அவர் இயக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே தமோ குணத்திலும் ரஜோ குணத்திலும் இருக்கிறது. தமோ குணம் ஸ்பெசிபிக்கா நீங்க பார்க்கும்போது. அதனால இந்த இடத்துல வந்து அந்த தமோ குணத்திற்கு அதிபதிங்கிறதால இங்க சிவபெருமானை கூறப்பட்டிருக்கிறது. இண்டிவிஜுவலா பர்சனலா நீங்க சிவபெருமான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் பியாண்ட் த குணாஸ். சிவபெருமான் வந்து பகவான் மாதிரி நிர்குணவாதி. அவர் அந்த குணங்கள் ஒரு சில லீலைகள்ல வந்து அவருக்கு கோபம் வருது, அந்த மாதிரி எல்லாம் பண்றாரு. அப்படிங்கும்போது அந்த நேரத்துல இஸ் எக்ஸிபிட்டிங் சம் குணாஸ் ஃபார் த லீலா பர்பஸ். எப்படி பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய லீலைகளை ஒரு சில குணங்கள் வெளிப்படுத்தப்பட்டதோ அந்த மாதிரி. சோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மிக உயர்ந்த தத்துவம். நம்ம அதை வந்து இந்த இடத்துல கம்பேர் பண்ணி இப்ப இல்ல அவரும் தமோ குணத்துல நடந்துகிட்டாரு அப்படிலாம் பார்க்க முடியாது. ஓவராலா சிவா இஸ் இன் சுத்த சத்துவா. பட் இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது நம்ம புரிந்து கொள்வதற்காக எந்த குணத்தின் அடிப்படையில் இருக்கிறார்களோ அந்த குணத்திற்கு ஏற்றாற் போல அவர்களுடைய வழிபாட்டு முறை மாறுகிறது அப்படிங்கிறார். ஸ்ரீயா ஐஸ்வர்யா. ஸ்ரீயா அப்படின்னா செல்வம் எனக்கு வேணும், நிறைய செல்வம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இதுல நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், பகவத்கீதையோ அல்லது பாகவதமோ நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய கான்சியஸ்னஸ், அது நீங்கள் வழிபடக்கூடிய அந்த விச் ஆப்ஜெக்ட், எந்த ஒரு உருவத்தை நீங்கள் வழிபடுகிறீர்களோ அதற்கு ஏற்றாற் போலத்தான் மாறுகிறது. உங்களுடைய வழிபாட்டு முறைய நீங்களா வந்து சூஸ் பண்றது. யூ ஆர் நாட் ரேண்டம்லி பிக்கிங் அப். ஏனோ தானோ அப்படின்லாம் நீங்க பிக் பண்றதே கிடையாது. நம்மளுடைய குணத்துக்கு ஏற்றாற் போல் தான் நம்முடைய வழிபாட்டு முறைகள். நம்மளுடைய லைஃபையே நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பேரு ஆரம்ப காலத்துல பல்வேறு வழிபாட்டு முறையில இருந்திருப்போம் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம முன்னுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து கிருஷ்ண பக்திக்கு நம்ம வரோம். ஆரம்பத்திலேயே நீங்க கிருஷ்ண பக்திக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா எஸ், யூ ஆர் ஃப்ரம் டே ஒன் நீங்க வந்து சுத்த சத்துல இருந்திருக்கீங்க. இல்ல உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய கர்ம பலனை வைத்து பொதுப்படையாக ஒருத்தர்கிட்ட நீங்க பேசுறீங்க அப்படின்னா நம்முடைய வழிபாட்டு முறை எப்படி அப்படின்னா எந்த குணம் பிரதானமாக நம்மிடம் இருந்ததோ அந்த குணத்திற்கு ஏற்றாற் போலத்தான் நம்முடைய வழிபாட்டு முறையும் நம்மிடம் இருந்து ஆரம்பிக்கின்றது. சத்துவ குணத்துல ஒருத்தர் இருந்திருக்காரு அப்படின்னா அவர் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஒரு சில சுவாமிகள், ஒரு சில சன்னியாசிகளுடைய கதையெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ராதாநாத் சுவாமியுடைய மகாராஜுடைய கதையை நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா from day one sattva guna, Jayapataka Swami Maharaj day one sattva guna, they were looking for the truth. அதுதான் நீங்க ஆச்சாரியர் சொல்றாங்க, சத்துவ குணத்துல ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அந்த உண்மையை கண்டறிய வேண்டும் அப்படிங்கிற ஆவல் அவனிடம் இருந்து கொண்டே இருக்கும். அவனால டே ஒன்ல கண்டுபிடிக்க முடியாது. he will be keep on trying. எது அவனுக்கு வந்து உண்மையாகவே மனசுல ஒரு சாந்தத்தை கொடுக்கிறதோ அந்த சமயத்தை தான் நான் பின்பற்றுவேன் அப்படின்னு. ராதாநாத் சுவாமியுடைய ஜேர்னி ஹோம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். அவர் வந்து போகாத நாடுகளே கிடையாது. எதுக்காக போனார்? சுத்தி பார்க்க போகல, எதையாச்சும் நான் கத்துக்கணுமான்னு. பீயிங் அ கிறிஸ்டியன் அவர் வந்து நம்ம ஏதாச்சும் கத்துக்கலாமா அப்படிங்கிறதுக்காக போகும்போது ஒவ்வொரு நாடுகளுக்கும் போறாரு. இன்க்ளூடிங் ஹரித்வாருக்கு வராரு, மெடிடேஷன் பண்ற கூட்டத்தை பாக்குறாரு. அந்த மெடிடேஷன் பண்ற யோகிகள்லாம் எப்படி பெண்களிடம் தவறாக பின்பற்றுகிறார்கள், தவறாக நடந்து கொண்டிருக்கிறார்கள், பாலியல் தொல்லைகள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டறிகிறார்.
அதுக்கப்புறம் தான் அவர் வந்துட்டு வேற எங்கேயாச்சும் போகலாம், டெல்லிக்கு போகலாம் அப்படின்னு ட்ரெயின் ஏறி வரும்போது ஹி கெட்ஸ் டவுன் அட் மதுரா. அன்னைக்கு வந்து ஜென்மாஷ்டமி. தண்ணி பிடிக்கலாம் அப்படின்னு மதுரா ஸ்டேஷன்ல இறங்கும்போது அவ்வளவு கூட்டமா ரயில்வே ஸ்டேஷன்ல. அவருக்கு வந்து ஒண்ணுமே புரியல, என்னடா இந்த அர்த்த ராத்திரில இவ்வளவு கூட்டம் இறங்குதே அப்படின்னு. அவரால் திரும்ப போய் ட்ரெயின்ல ஏற முடியல அவரால். அப்ப அந்த டிடி கிட்ட கேட்கும்போது, யூ டோன்ட் நோ டுடே இஸ் ஜென்மாஷ்டமி. ஹி செட், வாட் இஸ் ஜென்மாஷ்டமி? ஐ டோன்ட் நோ எனிதிங். ஜென்மாஷ்டமின்னா என்ன, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கும்போது, மதுரா பகவான் கிருஷ்ணர் பிறந்த இடம் அப்படின்னு. ஸோ தட் மச் ஹி காட் அட்ராக்டட் அந்த மதுரால பகவானினுடைய செயல்கள். ஸோ அந்த உண்மையை கண்டறிய வேண்டும் அப்படிங்கிற அந்த குணம், சத்துவ குணம். அதே ரஜோகுணத்துல ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கும்போது, சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு சில பசங்க கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா, நான் பெரிய ஆளா வரணும், நான் வந்து பில் கிளின்டன் மாதிரி வரணும், நான் வந்து ரிலையன்ஸ் அம்பானியோட பெரிய பணக்காரனா வரணும். அது சின்ன வயசுல இருந்தே பேசும். அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கலாம் நம்ம, நான் இவங்கள விட பெருசா வரணும் அப்படின்னு. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அந்த குணம் அவங்க கிட்ட ப்ராமினெண்டா. அந்த குணம் தமோ குணத்துல இருக்கும்போதும் அப்படிதான். டக்கு 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 டக்குன்னு எல்லாமே எனக்கு தான் கிடைக்கணும். நம்ம குழந்தைங்களே 4-5 குழந்தைங்க இருக்கிறவங்க உங்க வீட்டுல இருந்தாங்க தெரியும். ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே அதுக்கு தான் கிடைக்கணும். முதல்ல எனக்கு தான் நீ கொடுக்கணும், டிஸ்ட்ரிபியூட் கூட பண்ணக்கூடாது. அது என்னன்னா தமோ குணம். அந்த இந்திரிய சுகம் முதல்ல அதுக்கு கிடைச்சிடணும். இது யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா என்ன? அதைத்தான் நீங்க ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள். பிறப்பிலேயே உனக்கு எந்த குணம் இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போலத்தான் உன்னுடைய பக்தி என்பது வளர்கிறது. ரஜஸ்தம பிரகிருதேக சமசீலகா. சோ அந்த குணத்தில் தான் நீ உன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறாய். பகவத்கீதையில இதேதான் சொல்றாரு பகவான். ஷாத்தவனு ரூப சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரதா ஸ்ரத்த மாயோ அயம் புருஷோ ய ய சதக சயேவஷக. 17.3. ஒருவன் எந்த குணத்தில் இருக்கிறானோ அந்த குணத்தில் இருந்துதான் அவனுக்கு அந்த நம்பிக்கை என்பது வளர்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க தமோ குணத்துல இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த தமோ குணத்துக்கான அதிபதிகள், அதற்கான வழிபாட்டு முறைகள், அதெல்லாம் செஞ்சீங்கன்னா அவனுக்கு இதெல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் டெவலப்மெண்ட் ஆகும் அப்படிங்கும்போது நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு அந்த இடத்துல போயிடுது. ஸோ அந்த குணத்திற்கு ஏற்றாற் போலதான். காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் பல்வேறு வகையான நம்பிக்கைகள் இருக்கின்றன. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அந்த பல்வேறு வகையான நம்பிக்கைகள் எப்படி வளர்ந்து கொண்டு போகிறது என்றால் அவர்களுடைய குணத்தை மையமாக வைத்து. அதனாலதான் நம்ம சொல்றது, சாது சங்கம் எதற்காக பரிந்துரைக்கப்படுகிறது என்றால் உங்களுடைய குணத்தை மாற்றுவதற்காக. ஸ்ரவணம் கீர்த்தனம் அந்த 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 சீரீஸ் நம்ம படிச்சோம்ல, அந்த 2 குணத்தையும் வெளியே எடுக்கணும். ஒன்னு சத்துவ குணத்துக்கு எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அப்பனா பை டிஃபால்ட் அந்த குணங்களினால் நாம் ஆக்கிரமிக்கப்படுகிறோம். அது எப்படி அப்படின்னா, சமசீலகா அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஒரு தேனி அப்படின்னா அந்த தேனீக்கு ரொம்ப விருப்பமானது மலர்களில் உள்ள தேன். உங்களுக்கு என்ன பிரியமோ அதை நோக்கித்தான் உங்களுடைய கவர்ச்சி செல்கிறது. அந்த கவர்ச்சியிலிருந்து நம்ம மாற்ற வேண்டும் என்றால் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்முடைய குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். எதற்காக? பித்ருக்கள், பூதங்கள், பிரஜாபதிகள். பித்ருக்கள் அப்படின்னா மூதாதையர்களை இல்லையா? அந்த மூதாதையர்களை வழிபடுகிறோம் அப்படின்னா அந்த குடும்பம் தழைக்க வேண்டும், குடும்பம் செல்வமாக இருக்க வேண்டும். பூதங்களை வணங்குவார்கள் ஒரு சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா. பூதா பிரேதாஸ் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு மாயா சக்தி கிடைக்கணும், பிளாக் மேஜிக் பண்ணணும். பிரஜாபதிகளை வணங்குகிறார்கள் அப்படின்னா, பிரஜாபதிகள் அப்படின்னாலே என்னுடைய குடும்பம் தழைத்தோளர வேண்டும், ஆண் குழந்தை பிறக்க வேண்டும், எனக்கு சந்ததி 4-5 பெண் குழந்தை இருக்கும் வீட்டுல, இருந்தாலும் அவருக்கு வந்து நிம்மதி இருக்காது. இல்ல என்னுடைய குடும்பம் அழிஞ்சு போயிடும், இதோட எனக்கு வந்து ஒரு ஆம்பளை குழந்தை வேணும். நிறைய கதைகள்ல நம்ம படிச்சிருப்போம். ஆம்பளை குழந்தை இல்லை அப்படின்னா மனைவிக்கும் கணவனுக்குமே நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லையா? இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எதற்காக என்றால் அந்தந்த ஆசைகளுக்கு ஏற்றாற் போல. சோ அதனாலதான் ஸ்ரீதர சுவாமிகள் சொல்லும்போது சொல்றாரு, இதெல்லாம் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த தமோ குணத்திலேயோ அல்லது ரஜோ குணத்திலேயோ அவர்கள் இருந்து பிரார்த்தனையை செய்யும் பொழுது அவர்களுக்கு இது போன்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. கிருஷ்ணா சக்கரவர்த்தி தாக்கூர் இன்னும் கொஞ்சம் அழகா போய் சொல்றாரு, உன்னுடைய உள்மனதில் உள்ள குணங்கள் தான் உனக்கு எந்த மாதிரி ஆசைகளை வளர்க்கின்றது என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. உன்னுடைய குணத்துக்கு ஏற்றாற் போல உன்னுடைய ஆசைகள் அதை மாற்றுகிறது. இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகம் வந்து ஜஸ்ட் நீங்க வந்து திஸ் இஸ் த ரிச்சுவல் யூ ஹாவ் டு பிராக்டிஸ். இந்த நடைமுறை நீங்கள் பண்ண வேண்டும், இந்த சாதகங்கள் நீங்க செய்ய வேண்டும், இந்த சாதனாஸ் ரிச்சுவல்ஸ், இதை நீங்க இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வெளிப்புறமாக நீங்கள் செய்யக்கூடிய செயல் கிடையாது. உண்மையாகவே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்றாற் போல நீங்கள் செய்வதுதான்.
சோ அதைத்தான் இந்த ஒரு ஸ்லோகத்துல வந்து குணங்களுக்கு ஏற்றாற் போல நாம் நம்முடைய செயல்கள் மாறுகின்றன. இப்போ பகவான் வந்து நம்மள வந்து ஆக்கிரமிச்சு இந்த வழியில போகிறதுக்கு உதவி செய்யலையே. ஓ, இல்ல, நம்ம அவர் செய்ய மாட்டார். we are responsible for our activities அவரு and செய்ய மாட்டார். ஆமா, அவர் செய்ய மாட்டார். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து இதெல்லாம் தப்பு இதெல்லாம் ரைட்டு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு புக் ஒன்று எழுதி கொடுப்பேன் இல்லையா? ஒரு 150 பேஜ் ஒரு புக் உங்ககிட்ட கொடுக்குறாங்க, கார் எப்படி ஓட்ட வேண்டும் அப்படின்னு. நீங்க அதை ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா காரை வந்து ஒழுங்கா ஓட்டி எப்படி நிறுத்தணும், எந்த டிராபிக்ல நிறுத்தணும், என்ன சிக்னல்ல நிறுத்தணும் அப்படின்னு நீங்க போடுவீங்க. நீங்க அதை படிக்காமையே உங்க இஷ்டத்துக்கு நீங்க காரை ஓட்டுறீங்க, ஆக்சிடென்ட் பண்றீங்க அப்படின்னா யார் அதற்கு பொறுப்பு? சோ அது போல பகவான் லா ஆஃப் நேச்சர், இயற்கையின் நியதிகள், வேதங்கள் அப்படிங்கிற ரூபத்துல அவர் எல்லாத்தையுமே கொடுக்கிறார். கொடுத்துட்டு அந்த 24 மூலக்கூறுகள் மூலமாக பிரகிருதியை அவர் சிருஷ்டி செய்யும் பொழுது எல்லா குணங்கள், எல்லா தன்மைகள், எல்லாத்த பத்தியும் விவரிக்கப்படுகின்றன. இதை நம்ம சரியா புரிந்து கொள்ளாமல் நம்முடைய விருப்பம், அந்த சுய விருப்பத்தையும் நமக்கு கொடுத்திருக்காரு, ஃப்ரீவில்லையும் நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு அவர். அதை நம்ம அதிக அளவில் பயன்படுத்தும் போது நம்மளுடைய இயற்கையான நேச்சரே அப்படி இருக்குல்ல. நம்மளே எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃப்ரீவில் நம்ம வந்து கம்ப்ளீட்டா பண்ணணும் அப்படிங்கிறது. நம்மளுடைய பக்தி பயிற்சியிலேயே நம்ம கிட்ட அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல. வேற யாராச்சும் சொல்றதை நான் எதுக்கு செய்யணும்? எனக்குன்னு ஒரு ஐடியா இருக்கு, நான் அந்த ஐடியாவை தான் நான் பண்ணுவேன், ஃப்ரீவில். ஸோ அதனால அந்த 3 குணங்கள் அப்படிங்கிறது பகவானுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் சொல்றாரு அவ்வளவுதான், இதெல்லாம் இருக்கு, இப்படி நடந்தா அது நல்லது, இப்படி நடந்தா எனக்கு கஷ்டம் அப்படிங்கிறாரு. அதர்வைஸ் இஸ் நாட் டைரக்ட்லி இன்வால்வ். சோ இந்த மாதிரி இந்த கான்சியஸ்னஸ். எஸ் பிரபு, இப்போ மகாராஜ் சொல்லும் போது பக்தி ஆரம்பிக்கும் போது இந்த குணங்கள்லாம் தேவையில்லை, எந்த குணத்துல இருந்தாலும் பக்தி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அப்ப இது கண்டிப்பா. எப்படி புரிஞ்சுக்கிறது? எந்த குணத்துல இருந்தாலும் நம்ம கிருஷ்ண பக்தி பண்றதுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது பிரபு? இப்ப உங்களுக்கு வந்து ஒரு சத்வகுணத்துல நம்பிக்கை இருக்க வேண்டும், உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். அது ரெண்டும் இருந்துச்சுன்னா நீங்க பக்தியை ஆரம்பிக்கலாம். பையனை வந்து ஸ்கூலுக்கு நீங்க சேர்க்குறீங்க, எல்கேஜி ஸ்கூல்ல சேர்க்கும் போது அந்த பையன் பயங்கரமா அழுவான் இல்ல? உங்க பசங்க அழுதுருக்காங்களா எல்கேஜி போகும்போது? அவனுக்கு சாக்லேட் கொடுப்பீங்க, மிட்டாய் கொடுப்பீங்க, போடா கண்ணான்னு ரெக்வஸ்ட் பண்ணுவீங்க, அவனுக்கு அந்த ஆர்வத்தை நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜ்ல அவன் நான் ஸ்டாப்பா ஸ்கூலுக்கு போவான். ஞாயிற்றுக்கிழமை கூட அவன் ரெடியா ஸ்கூலுக்கு போறதுக்கு இருப்பான். அந்த ஆர்வம் அவனுக்கு வந்துடும். அந்த ஸ்கூல்ல சேர்ந்ததுக்கு அப்புறமா அவன் எப்படி படிக்கிறான், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற அளவுக்கு படிக்கிறானா, இல்லைன்னா மீடியமா படிக்கிறானா, இல்லைன்னா ரொம்ப மக்கா படிக்கிறானா அப்படிங்கிறது வாட் இஸ் லேர்னிங் ஃப்ரம் த ஸ்கூல். அந்த மாதிரி நீங்க பக்தி போறதுக்கு தெர் இஸ் நோ நீட் ஃபார் எனி ப்ரீ குவாலிஃபிகேஷன், ஒன்லி யூ ஷுட் ஹேவ் அ ஃபெய்த். அதுக்காக தான் அவர் வந்து ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்றாரு, இந்த ஸ்ரத்தா, நீங்க அந்த லேடர் நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை எப்படி உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த சாது சங்கம் 3வது ஸ்டெப்ல வரும்போது வரும் அது. பட் இனிஷியலா யூ ஷுட் ஹேவ் த ஃபெய்த். அது இருந்ததுன்னா அப்ப அது எந்த குணத்துல வேணாலும் நீங்க இருக்கலாம் அந்த நேரத்துல. அதுக்கப்புறம் தான் நீங்க டெவலப் ஆயிட்டு போறீங்க, குணங்கள் உங்களுக்கு மாற துவங்குகிறது. ஆனா பிரபு, நான் ஒரு இதுல வந்து கேள்விப்பட்டிருக்கேன், கிருஷ்ணர் நினைச்சாதான் கிருஷ்ணர் டிவோட்டியா அவரே வந்து செலக்ட் பண்ணுவாரு, கிருஷ்ணர் நினைச்சாதான் டிவோட்டியா ஆக முடியும், அந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சில பேருக்கு தான் கொடுப்பாரு, அது போன ஜென்மத்து சுக்ருதியை வச்சு அப்படின்னு சொல்லி அதாவது அது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பன்மனா பவமத் பக்தோ மத்யாஜிமாம் நமஸ்கருன்னு சொல்றாரு இல்லையா? அது என்னன்னா இட் இஸ் அ துர்லபா. துர்லபா அப்படின்னா இட் இஸ் நாட் சோ ஈஸிலி அட்டைனபிள். அது எப்படி உங்களால பண்ண முடியும் அப்படின்னா ஒன்லி த்ரூ நாலேஜ் யூ கேன் அட்டன். அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரணும். அந்த மாதிரி வர்றவரைத்தான் பகவான் கிருஷ்ணன். நாட் தட் நீங்க வந்து எல்லாரையுமே பகவான் கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு. இது வந்து கிருஷ்ண பக்திக்காக இந்த ஒரு டயலாக் நீங்க சொன்னது எதுக்கு அப்படின்னா, ஒரு விஷ்ணு வழிபாட்டு முறையில் வருபவர்கள். காரணம் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் யூ பிகம் அ டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா, அவருக்கு நிறைய பொறுப்புகள் வந்துடுச்சு. அந்த அப்படின்னு வேற பார்க்கணும் அவரு. அதுக்காகத்தான் அந்த யார்ட் ஸ்டிக்ஸ், அந்த ப்ரீ கண்டிஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. அதனால அவர் ஒரு ஆச்சாரியர் மூலமாக நமக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார். அது அந்த கர்ம வினைன்னு சொல்லும் போது அந்த கர்மம் எப்படி ஏற்படுகிறது என்றால் சாது சங்கம் மூலமாக. அதுக்கு தான் சொல்றாங்க இல்லையா, லவ மாத்திர சாது சங்கே சர்வ சித்தி கோய். ஸோ அந்த சாதுக்களோடு உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரீ குவாலிஃபிகேஷன்ல வந்து ஒரு சான்ஸ் ஒன்று உங்களுக்கு வந்து ஒன்று எல்லாருக்குமே அவர் அந்த சான்ஸ் கொடுக்குறாரு. அதை வந்து ஹவு வி ஆர் டேக்கிங் இட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்.
கேட்டு அது அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிட்டு எப்படி அவங்க தங்களை டெவலப் பண்ணி கொள்கிறார்களோ அப்படிங்கிறது இட் இஸ் டிஃப்ரெண்ட். காரணம் பகவானுக்கு வந்து எல்லாருமே திரும்ப அவருடைய நித்திய லோகத்துக்கு வரணுங்கிறது தான் அவருடைய அல்டிமேட் கோலே. அதனால ஹி அரேஞ்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எவ்ரிபடி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே அதை எப்படி அவங்க யூஸ் பண்றாங்களோ தென் ஹி ஸ்டார்ட்ஸ் ஆக்டிங். நம்ம சொல்றோம் இல்லையா, சண்வதா ஸ்வகதகா கிருஷ்ணா அப்படின்னா இதயத்தில் அமர்ந்து கொண்டு பரமாத்மாவாக அவர் எல்லா ஜீவராசியிலுமே இருக்காரு. அவரு வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. உங்களுக்கு அந்த பரமாத்மா எப்ப ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்க போறாரு அப்படின்னா when you take the steps. நான் பண்ணணும், இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் போதுதான் அந்த மனதை தூய்மைப்படுத்த துவங்குகிறார், அந்த குணங்களை மாற்ற துவங்குகிறார், அவரை பற்றிய உணர்வுகளை உங்களுக்கு தர துவங்குகிறார். சோ நம்மளுடைய புரிதல் என்ன அப்படின்னா he arranges opportunity for everybody and he waits as a பரமாத்மா. பரமாத்மாவாக காத்து கொண்டிருக்கிறார். இவன் நம்ம அரேஞ்ச் பண்ண இடத்துல ஏதாச்சும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறானா, எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு. இந்த குழந்தை வந்து உள்ளுக்குள்ள வந்து கேம் ஆடணும், அவ்வளவுதான். அது கேம் ஆடுதா ஆடாம வெளியே இருந்தே வேடிக்கை பாக்குதா அப்படிங்கிறது தான் தெரியாது. சோ பகவான் அவரு பண்ணி அதுக்கப்புறமா he picks up, he guides everybody as a பரமாத்மா. சோ இப்ப இந்த ஸ்லோகம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த தேவ வழிபாடு முறைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த தேவ வழிபாட்டு முறை அப்படிங்கும்போது அந்த குணங்களுக்கு ஏற்றாறு போலத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. பகவத்கீதையில அவர் சொல்றாரு, யஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷ ரக்ஷாஸ்மி ரஜசக பிரேதான் பூத கணம் சன்யே யஜந்தே தமஷா ஜனக. சோ ஒவ்வொரு குணங்களுக்கு ஏற்றாற் போல எப்படி வந்து தேவ வழிபாட்டில் இருப்பவர்கள் எந்த குணத்துல இருக்காங்க, யக்ஷர்களை வழிபடுவர்கள் எந்த குணத்துல இருக்காங்க, இந்த கோஸ்ட் யஜந்தே தமஸ் ஜனக கணங்கள் பூத கணங்களை வழிபடுபவர்கள், பூத கணம் அன்யே அவர்களை வழிபடுபவர்கள் எந்த குணத்தில் இருக்கிறார்கள். இது எல்லாமே வந்து குணங்களின் அடிப்படையில் தான் அது நமக்கு தருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த ஒரு ஸ்லோகத்தில் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். சோ இதுல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற வேண்டும். நம்முடைய மனதில் நாம் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும், குணங்களில் இருந்து வர வேண்டும். என்றால் அகைத்துகி பக்தி, நம்முடைய பக்தி எப்படி இருக்க வேண்டும், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் காரணமற்ற பக்தியை பகவானுக்கு செய்ய வேண்டும். அகாம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேனா யஜதே புருஷம் பரம். யஜதே புருஷம் பரம். அந்த பகவானுக்கு அகாம சர்வ காமோ, அகாமா மீன்ஸ் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் அந்த பகவானுக்கு உங்களுடைய செயல்களை அர்ப்பணித்து நீங்க பண்ணும்போது அந்த அகைத்துகை பக்தியாக அது மாறுகிறது. உங்களுக்கு வந்து ஆசை இருக்கிறதோ ஆசை இல்லையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் அனைவருமே நாம் அந்த விஷ்ணுவை பரம்பொருளை நாம் வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். சித்திரமத்தை லாஸ்ட் 2 பேராகிராஃப் படிங்க. இந்த ஸ்லோகத்துல 27 ஸ்லோகம், லாஸ்ட் 2 பேராகிராஃப்ஸ். ஜட இன்பத்திற்காக தேவர்களை அணுக வேண்டிய அவசியம் இல்லை. தேவர்கள் பகவானின் தொண்டர்கள் என்பதால் நீர், ஒளி, காற்று போன்றவர்களின் உருவிலுள்ள வாழ்வின் அத்தியாவசிய தேவைகளை வழங்குவதற்கு அவர்கள் கடமைப்பட்டுள்ளனர். உயிர் வாழ்வதற்காக ஒருவன் கடினமாக உழைத்து அக்கடின உழைப்பின் பலன்களால் அவன் பரமபுருஷரை வழிபட வேண்டும். அதுவே அவன் வாழ்வின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஒருவன் பகவானிடம் நம்பிக்கை கொண்டு முறையான பக்தி தொண்டாற்றுவதால் கவனமாக இருக்க வேண்டும். அது ஒருவனை படிப்படியாக பரமபுருஷரை நோக்கிய முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் விருந்தாவனத்தில் தோன்றியிருந்த பொழுது இந்திர வழிபாட்டை நிறுத்தினார். பகவானிடம் நம்பிக்கை கொண்டு செய்யும் தொழிலையே வணங்கும்படி அவர் விருந்தாவனவாசிகளுக்கு அறிவுரை கூறினார். ஜட லாபத்துக்காக பல தேவர்களை வழிபடுவதென்பது முறைகேடான மத கொள்கையாகும். இத்தகைய மதம் கைதவ தர்மம் என்று பாகவதத்தின் துவக்கத்திலேயே கண்டிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவராலும் பின்பற்ற வேண்டிய ஒரே மதம்தான் உலகில் உள்ளது. அது பாகவத தர்மமாகும். அதாவது பரமபுருஷ பகவானை தவிர வேற ஒருவரையும் வழிபடக்கூடாது என்று போதிக்கும் மதமாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதுஜி. கைத்தவ தர்மா அப்படின்னு நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்மளா ஒரு தர்மத்தை நாம் வந்து ஃபாலோ பண்றோம். இப்படி பண்ணணும் அப்படி நிறைய நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய குல தர்மம், நம்முடைய கலாச்சார வழக்கம், எங்க கிராமத்து பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கிராமத்து வழிபாட்டு முறைகள் விச் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் த வேதாஸ், வேதங்கள் இல்லாத ஒரு சில விஷயங்களை எல்லாமே அவங்க செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறைகள்
அதைத்தான் இங்கு கண்டிக்கிறார் பிரபுபாதர் இருக்கும்போது. பாகவத தர்மம், பகவானால் கொடுக்கப்பட்ட அந்த தர்மத்தை தான் நாம் நம்முடைய வழிபாட்டு முறையில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதாவது விஷ்ணு வழிபாட்டு முறை தான் பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த இடத்துல அந்த பகவான் தான் ஃபைனல் சிறப்பு வாய்ந்தது, வாசுதேவர் தான் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் 28, 29 கம்பைன். வாசுதேவா பர அவேதா வாசுதேவ பராமகா வாசுதேவ பர அயோகா வாசுதேவ பர கிரியகா வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தபகா வாசுதேவ பரோ தர்மோ வாசுதேவா பராகதி. எல்லாமே வாசுதேவன் தான் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். முடிஞ்சா அதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல உங்களுடைய கிளாஸஸ் எல்லாமே நீங்க வந்து யூ கேன் யூஸ் இட். படிங்க இந்த ஸ்லோகத்தினுடைய டிரான்ஸ்லேஷன். கோபாலிகா மாதேஜ் வெறும் டிரான்ஸ்லேஷன் ஒரே மாத்திரம் ஒரு படிங்க. டவுட் பிரபு, இந்த ஓகே பிரபுஜி. ஐதவ தர்மம் சொல்லும் போது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு கடவுளை வழிபடும் முறைன்றீங்கல்ல பிரபு. ஆமா, இதுல வந்து நரசிம்மரை வந்து பலி கொடுத்து கும்பிடுறாங்களே இதுல, நவ திருப்பதி அந்த இந்த இதுல அகோபிலத்துல, அது வந்து அதான் தக்க ஒரு என்ன பலி கொடுக்குறாங்க? அகோபிலத்துல பலி எல்லாம் கொடுக்க மாட்டாங்களே. இல்ல, ஒரு நரசிம்மருக்கு மட்டும் பலி கொடுக்குறாங்க. நாங்க போறச்ச பார்த்தோம். அதுல இருந்து இல்ல அகோபுரம் இல்ல இல்ல, போகாதுன்றாரு. அது இந்த விலங்குகள் எல்லாம் பலி வந்து யாராச்சும் ரோட்ல இருக்கிறவங்க வெளியே இல்ல நின்று இல்ல கொடுத்துருப்பாங்க. ஒரு கிராமத்து வழியாம். அங்க வந்து ஒரு அந்த எனக்கு இப்ப பேர் மறந்து போச்சு. அந்த நரசிம்மருக்கு எங்க பிரபு பார்த்துட்டு இனிமே அகோபுலமே போக கூடாதுன்னு வச்சுட்டாரு. இனிமே நான் வரமாட்டேன், அந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன்ட்டாரு. எப்படி பலி கொடுக்கறதுக்கு அலோவ் பண்றாங்கன்னு நாங்க கண்ணால பார்த்தோம் பிரபு. இல்ல இல்ல, அதான் ரோட்ல அந்த வில்லேஜ்ல வந்துட்டு பவர்ஃபுல் பீப்புள் யாரா சம்படி இஸ் டூயிங் இட். பட் அந்த சம்பிரதாயம் அகோபிலம் வந்து ஸ்ரீ சம்பிரதாயா இஸ் மெயின்டைன்ட் பை ஸ்ரீ சம்பிரதாயா. அதனால அங்க இருக்கிற பிராமணர்கள் நிச்சயமாக அவங்க அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. ரோட்ல நின்றுட்டு யாராச்சும் பண்ணியிருப்பாங்க. அந்த சுவாமிக்கு முன்னாடி அந்த கோர நரசிங்கான்னு ஒண்ணு இருக்கு. அந்த கோர நரசிங்கா வந்துட்டு எப்படின்னா பலி வாங்குறது. பலி வாங்குறது அப்படின்னா அந்த இரண்யகசிப்புவை கொன்னதால அந்த கோர நரசிங்கா அந்த ஃபார்முக்கு வந்து அவங்க வந்து கிராம மக்கள் யாராச்சும் பலி கொடுத்திருக்கலாமே தவிர கோயில் நிர்வாகம் அதை வந்து செய்யறது கிடையாது. படிங்க மாதாஜி, கோபாலிக மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு வழங்கிய ஸ்ரீல பிரபுபாத் மகாராஜுக்கு ஜெய். வேத நூல்களின்படி அறிவின் இறுதி நோக்கமாக இருப்பவர் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். அவரை திருப்திப்படுத்துவதே யாகங்கள் செய்வதன் நோக்கமாகும். அவரை உணர்வதற்காகவே வேதம் உள்ளது. எல்லா கிரியைகளும் கிருஷ்ணருக்கே அர்ப்பணம். அவரே பரம ஞானம் ஆவார். அவரை அறிவதற்காகவே எல்லா கடுந்தவங்களும் இயற்றப்படுகின்றன. மதம் தர்மம் அவருக்கு அன்பு தொண்டாற்றுகிறது. வாழ்வின் மிக உயர்ந்த இலக்கும் அவரே. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ. சோ இந்த இடத்துல இந்த வாசுதேவர் அவர் தான் வந்து எல்லாமே. வேதங்களில் யாரை பற்றி பேசப்படுகிறது? வாசுதேவரை பற்றி. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தியாகங்களுமே அந்த வாசுதேவருக்காக. வர்ணாசிரமம், யோகம், நீங்கள் பெறக்கூடிய ஞானம், உங்களுடைய தவ வலிமைகள் எல்லாமே அந்த வாசுதேவரை மையமாக வைத்து செய்யக்கூடியது. அப்படிப்பட்ட பக்தி, நீங்க செய்யக்கூடிய பக்தியே வாசுதேவரை மையமாக வைத்து செய்யக்கூடியதுதான். நம்ம வந்து ஒரு பிரேமை ஒன்று வளர்த்து கொள்கிறோம், ஒன்று முக்தி அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா அதுவும் அந்த வாசுரை சார்ந்து அவரு தான் நம்ம வேண்டும். நீங்க கேட்டு கொடுக்குறாரா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோடு விஸ்வநாத தாக்கூர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு மனசுல ஏற்படக்கூடிய பிரேமை உங்களுக்கு முக்தி, அதுவும் வந்து யூ ஆர் டிபெண்டிங் ஆன் வாசுதேவா. அவரு பார்த்து உங்களுக்கு கொடுத்தா தான் உண்டு. அதனால அனைத்துமே அந்த வாசுதேவர் தான் அப்படிங்கிறதை விளக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். பித்ருக்கள் தேவர்கள் எல்லாருமே வந்து வேதங்களில் அவர்கள் வழிபடலாம் அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது அவர்களை வழிபடுவதில் என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வேதங்களில் வாசுதேவர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த ரெண்டுமே வந்து கான்ட்ரடிக்டரியா இருக்கே அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இதற்கான விளக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, உத்தவ கீதையில் பகவான் உத்தவனுக்கு வழங்கும் போது காலேன நஷ்ட பிராலேயே வாணியம் வேத சம்னிச்சா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, காலத்தினுடைய மாற்றத்தினால் அந்த வேதங்களில் கூறப்பட்டுள்ள சப்தங்கள், அதனுடைய பொருட்கள் அனைத்துமே காலப்போக்கில் அழிந்து விட்டன. மக்களை வந்து மாற்றுகிறார்கள். அதனால தான் வந்து பகவத்கீதை மீண்டும் போதிக்கப்படுகிறது இல்லையா? அந்த மீண்டும் போதிக்கப்பட்டது எதனால் என்றால், காலத்தில் அந்த காலம் மாறும் பொழுது அதை ஒண்ணு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, இல்லைன்னா அதனுடைய முழு புரிதல்களே இல்லாமல் ஒரு புதிய அணுகுமுறையோடு அவர்கள் தங்களுடைய செயல்களில் ஈடுபடுகிறார்கள்.
எனவே அதன் பிறகு ஏற்படக்கூடிய சிருஷ்டி, அதன் பிறகு ஏற்படக்கூடிய பிரபஞ்சங்களில் நான் வேத அறிவை பிரம்மா மூலமாக மீண்டும் வலியுறுத்துகிறேன். அதனால நான் கூறிய இந்த வேத தர்மங்களைத்தான் அனைவருமே பின்பற்ற வேண்டும். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணிதம் நவை விது ரிஷியோ நா அபி தேவகா. யமதூதுவர்களுக்கு வந்து யமராஜா சொல்றது தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணிதம். அதான் பகவான் என்ன, நான் கூறிய தர்மங்களை தான் அவர்கள் பின்பற்ற வேண்டும். இது வந்து நீ எந்த லோகத்துல இருந்தாலும் சரி, சித்தலோகமா, வித்யாதாரர்களா, சாரணர்களா, யாராக இருந்தாலும் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், வேதங்கள் எதை பரிந்துரைக்கின்றன என்றால் இறுதியாக அல்டிமேட் அப்படின்னு பார்க்கும்போது இறுதியாக பரம்பொருள் வழிபாட்டு முறையைத்தான் வேதங்கள் நமக்கு தருகிறது. காரணம், பகவான் கிருஷ்ணர் அப்படிங்கும்போது அவர் ஒரு சுரங்கம் போல, ஒரு சுரபி போல, மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு ரிசர்வாயர், ஒரு பெரிய நீர் உள்ள ஒரு குளம். இந்த நீர் குளத்துல தண்ணீர் இருப்பது போல நமக்கு ஒரு உண்மையான மகிழ்ச்சி வர வேண்டும் என்றால் அந்த பகவானினுடைய ஒரு மகிழ்ச்சி தான். சோ அவருடைய எண்ணற்ற ஆற்றல்கள், கிளாதினி அப்படின்னா பகவானினுடைய இன்டர்னல் பொட்டன்சி இல்லையா, அதுல இட் இஸ் அ பிளஷர் கிவிங் பொட்டன்சி. நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றலில் நாம் நம்மை இணைத்து கொள்ள முடியும் அந்த பகவானை வழிபடும் பொழுது. சோ வேதங்களில் கூறப்பட்டுள்ள விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த வேத சப்தங்கள், வேதங்களை புரிந்து கொள்வது என்பது மிக உயர்ந்த ஒரு பிரமாணமாக பார்க்கப்படுகிறது. வாழ்க்கையில நீங்க வந்து இந்த ஜீவராசியாக பிறந்த உங்களுக்கு நம்ம எதை அடைய வேண்டும் அப்படின்னா, நம்முடைய இந்திரியங்கள் மனதை கட்டுப்படுத்தி, நம்முடைய சுகங்களை கட்டுப்படுத்தி மிக மிக பெரிய இன்பத்தை நாம் அடைய வேண்டும் அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு விஷயம்தான். காரணம் என்ன அப்படின்னா, மனதுல வந்து நிறைய கலங்கங்கள் இருக்கிறது. அந்த மாதிரி கலங்கங்கள் இருக்கும்போது அந்த வேத சப்தத்தையோ அல்லது வேதத்தையோ நம்மால் உணர முடியாது. எனவே பௌதீக ரீதியாக இருப்பவர்கள் இந்த வேதத்தின் மீது நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். வேதவாத ரதக பார்த்த நா அந்ய அஸ்திதிவாதினகா அப்படிங்கிறார் பகவான். என்ன சொல்றாரு அப்படின்னா, வேதங்களை எவன் ஒருவன் வேத சடங்குகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லிட்டு, வேதவாத ரதக பார்த்த நா அந்யத் அஸ்திதிவாதினகா. வேதங்கள்ல வந்து நிறைய நியமங்கள் கூறப்பட்டு யாகங்கள் செய்ய வேண்டிய முயற்சிகள் எல்லாமே அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே வேதங்களை ஒருவன் புரிந்து கொள்கிறான் என்றால் இதற்கு அப்பாற்பட்ட நிலையிற்கு அவன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த அப்பாற்பட்ட நிலை என்னது? அந்த பகவானை புரிந்து கொள்வதுதான். என்ன வேதங்கள் செய்யறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, அந்த யாகங்கள் செய்வது எல்லாமே பாத்தீங்கன்னா கர்மகாண்டிக் ஆக்டிவிட்டிஸை பத்தி தான் நிறைய அங்க பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் ஒருவன் வருகிறான் என்றால் வேதைஷ்ச சர்வை ரகம் ஏவ வேத்யோ, பகவானை புரிந்து கொள்வது இல்லையா. வேதவாத ரதகா அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கை அப்பாற்பட்ட நிலையில் சென்று அந்த பகவானை பற்றியே, பகவானுக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோ இதைத்தான் கண்டினியூ பண்றாரு. உத்தவருக்கு கண்டினியூ பண்ணும்போது வேதங்கள் பக்தியை ஒரு செயலாக காண்பிக்கிறது. பக்தியை செயலாக காண்பிக்கின்றது அப்படின்னா யாரு அங்க கூறப்பட்டிருக்கிறது? அவருக்கு நீங்கள் என்ன செயல் செய்ய போகிறீர்கள்? கர்மமோ அல்லது ஞானமோ அங்கு ஒரு மாற்று வழியாக கூறப்பட்டிருக்கிறது. ஒண்ணுமே புரியல, எனக்கு வேதங்களே புரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, அதை எப்படி நான் மூவ் பண்றது அப்படிங்கும்போது அவங்கள கவர்ச்சியாக அவர்கள் அதை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு வந்து கர்ம பலன்கள் அதை பத்தி பேசி அட்லீஸ்ட் இதுல இருக்கிற மாதிரி நீங்க பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிறது அங்கு கூறப்படுகிறது அப்படிங்கிறார். அதன் பிறகு ஞானம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை அந்த ஞானம் வளர ஆரம்பிக்கும் பொழுது, அந்த ஞானம் எதற்காக வளர்கிறது? கர்மம் என்றால் என்ன? மாயா இல்லையா. உங்களுடைய பௌதீக இன்பங்களுக்காக நீங்க செய்யறீங்க அப்படின்னா அது மாயா சுகங்கள், விச் இஸ் நாட். மாயானா என்னது? விச் இஸ் நாட். தற்காலிகமாக இருக்கக்கூடிய சந்தோஷங்களில் நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு நீங்கள் செயல்களில் ஈடுபடுகிறீர்கள். சோ அதிலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டும். அதனால வேதங்கள் படி, நியமங்கள் படி எக்கச்சக்கமா பாவத்தை சேர்த்துக்காம உங்க இஷ்டத்துக்கு பண்ணாம வேதங்கள்ல என்ன கூறியிருக்கோ அது போல உங்களுடைய கர்மத்தை செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக நான் தந்திருக்கிறேன். அதன் பிறகு ஞானம் அவர்களுக்கு வளர்கிறது. அந்த ஞானம் வளரும் பொழுது அவர்கள் அந்த மாயையை, அதாவது அந்த கர்மத்தை அவர்கள் புறக்கணிக்க துவங்குகிறார்கள். அது போன்ற ஞானம் வரும்போது அவர்களுக்கு பக்தி அப்படிங்கிற ஒரு பரவசம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற வருகிறது, துவங்குகிறது, அந்த ஆசைகள் வருகின்றன.
சோ இதே தான், இந்த ஒரு கருத்தை தான் இங்க வந்துட்டு உத்தவருக்கு பகவான் கிருஷ்ணர் எப்படி போதனை கொடுக்கிறாரோ அது போல பிராஷினபரிக்கு நாரத முனி அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு போதனையில மிகுந்த குறைந்த புத்திசாலித்தனம் உடையவர்கள் வேதங்களில் இது போன்ற யாக பயிற்சி செய்யக்கூடிய முறைகளைத்தான் பின்பற்றுவார்கள். உண்மையான வேதத்தினுடைய கொள்கைகள் என்ன, அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது அவங்களால அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. அதை புரிந்து கொள்பவர்களுடைய மனதில், அவர்களுடைய இல்லத்தில் பகவான் குடியிருக்கிறார். அவங்க என்னுடைய வீட்டுல பகவான் குடியிருக்கிறத யாரெல்லாம் விரும்பவில்லையோ அவர்கள் இந்த கர்ம காண்ட நடவடிக்கைகள், கர்மத்தின் பலனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேதங்களில் உள்ள யாகங்களை பயிற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த இடத்துல பேசிட்டு போவார் நாரத முனி. பிராஷினபரி உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? பிராஷினபரியுடைய ஒரு ஊமை என்ன அப்படின்னா, கடைசி வரைக்கும் செல்வத்திலேயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு அரசன். அந்த அரசனுக்கு போதனை கொடுக்க வரார் நாரத முனி. அதுல ஒரு அற்புதமான ஒரு விஷயம், எப்படி இந்த பௌதிக இச்சைகளிலிருந்து ஒருவன் வெளியேற வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அவர் பேசும்பொழுது இந்த வேதங்களை பற்றி அவர் பேசுகிறார். இந்த வேதங்களை பற்றி பேசும்போது எப்படி எல்லா ஜீவராசிகளுமே அவர்களுக்கு அழிவு இருக்கிறது, அவர்கள் அந்த அழிவிலிருந்து மீண்டு நித்திய லோகத்தை சென்று அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேதங்களில் கூறப்பட்டுள்ள அந்த வாசுதேவனை பற்றி தெரிந்து கொண்டு அவருக்கு எல்லா விதமான சேவகங்களையுமே செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பகவத்கீதையில சொல்றார் இல்லையா? ஆ பிரம்ம புவனோ லோகோ புனர் ஆவர்த்தினோ அர்ஜுனா. எல்லாருக்குமே அழிவு இருக்கிறது. சின்ன ஒரு உயிரினிலிருந்து பிரம்மா வரைக்கும் எந்த அகண்டங்கள்ல இருந்தாலும், எந்த பிரபஞ்சங்களில் இருந்தாலும், எந்த கோள்களில் இருந்தாலும் அழிவு என்பது நிச்சயம். ஆனால் என்னுடைய நித்தியமான லோகத்தை ஒருவன் அடைந்தால் அவனுக்கு பிறப்பு இறப்பு என்பது கிடையாது. சோ மத்த எல்லாருக்குமே பிறப்பு இறப்பு என்பது இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் வேதங்களில் கூறிய என்னை பற்றி அறிந்து கொள்ளாமல் மற்றவற்றை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அந்த மற்றவை எதற்காக தரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் உத்தவனிடம் சொல்லும் போது அவர் சொல்கிறார், கர்மத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கவர்ச்சி ஏற்பட்டு அதுக்கப்புறமா அவங்க ஞானத்துக்கு வரும்போது ஞானத்தின் மூலமாக அவர்களுக்கு ஆனந்தம் கிடைக்க துவங்கி அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஞானத்துல இவ்வளவு நம்ம தெரிஞ்சிருக்கோமே, அந்த இன்பத்தை நாம் அடைவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த பக்தி பாதையில் அவர்கள் வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு அங்கு வரப்படுகிறது. சோ இந்த ஒரு ஸ்லோகத்தினுடைய ஃபுல் பர்போர்ட் படிங்க பார்க்கலாம். யார் படிக்கிறீங்க ஃபுல் பர்போர்ட்? கோகுல மாதாஜி இருக்கீங்களா? இருக்கேன் பிரபு. ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப் நீங்க படிங்க. தாரக் ராதா மாதாஜி அதுக்கப்புறமா இருக்கிற பேராகிராஃப்ல நீங்க படிங்க. 29, ஸ்லோகா 29, first 2 paragraphs. Okay. முழுமுதற் கடவுளான அந்த ஸ்ரீகிருஷ்ணர் மட்டுமே வழிபாட்டிற்குரியவர் என்பது இவ்விரு ஸ்லோகங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. வேத இலக்கியங்களிலும் இதே நோக்கம்தான் காணப்படுகிறது. அது பகவானுடனான நமது உறவை உறுதிப்படுத்தி அவருக்கு நல் செய்ய வேண்டிய வைத்துக் கொள்வதாகும். அதுவே வேதங்களின் சாராம்சமாகும். பகவத்கீதையில் அதே தத்துவத்தை கிருஷ்ணர் தமது சொந்த வார்த்தைகளால் உறுதிப்படுத்துகிறார். பகவானை அறிவதுதான் வேதங்களின் முடிவான நோக்கமாகும். முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரை பௌதிக இயற்கையில் பந்தப்பட்டுள்ள ஆத்மாக்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காக பகவான் தமது அவதாரமான ஸ்ரீல வியாசதேவரின் உருவில் எல்லா வேத நூல்களையும் தொகுத்துள்ளார். தேவர்களால் ஜடபந்தத்தில் இருந்து ஒருவருக்கு முக்தி அளிக்க முடியாது. இதுவே அனைத்து வேத இலக்கியங்களின் அபிப்பிராயம் ஆகும். முழுமுதற் கடவுளை பற்றிய எத்தகவலையும் அறியாத அருவமாக பரபுருஷரின் சர்வ வல்லமையை குறைவாக மதிப்பிட்டு மற்றெல்லா ஜீவராசிகளுடனும் அவரை சமநிலையில் நிலைப்படுத்துகின்றனர். இச்செயலினால் இத்தகைய அருவவாதிகள் பெருந்துன்பத்திற்கு பிறகே பௌதிக பந்தத்திலிருந்து விலையடைகின்றனர். பற்பல பிறவிகளுக்கு பிறகே உன்னத அறிவின் வாயிலாக அவர்களால் சரணாகதி அடைய முடியும். 2வது பரம். வேத செயல்முறைகள் யாக சடங்குகளை அடிப்படையாக கொண்டுள்ளன என்று ஒருவர் வாதிக்க கூடும். அது உண்மைதான். ஆனால் இத்தகைய யாகங்கள் அனைத்தும் வாசுதேவனை பற்றிய உண்மையை உணர்வதற்காகவே உள்ளன. வாசுதேவனின் மற்றொரு பெயர் யஞ்ஞம், அதாவது யாகம் என்பதாகும். எல்லா யாகங்களும்
செயல்களும் யஞ்ஞம் அல்லது முழுமுதற் கடவுளான விஷ்ணுவின் திருப்திக்காகவே இயற்றப்படுகின்றன என்று பகவத்கீதையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. யோக முறைகளின் விஷயத்திலும் இதுதான் உண்மையாகும். யோகா என்பது பரமபுருஷருடன் தொடர்பு கொள்வது என்று பொருள்படும். இருந்தாலும் இம்முறையானது ஆசனம், தியானம், பிராணாயாமம் மற்றும் மன ஒருமை போன்ற பல்வேறு அபிப்பிராயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. மேலும் இவை அனைத்தும் பரமாத்மா என்று அழைக்கப்படும் வாசுதேவனின் இதயவாசியாக குவிந்துள்ள நிலையின் மீது கருத்தை செலுத்துவதற்கென்று உள்ளன. பரமாத்மா உணர்வென்பது வாசுதேவ உணர்வின் பூரணமற்ற நிலையாகும். அந்த முயற்சியில் ஒருவர் வெற்றி பெற்றதும் வாசுதேவனை பூரணமாக உணர்கின்றார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அபியாச முறைகளினால் யோக சித்திகளை பெறும் யோகிகள் அந்த நிலையிலேயே நின்று விடுகின்றனர். துரதிருஷ்டம் மிக்க யோகிகள் நிறைவு பெறாமல் விடுபட்டு போன வாசுதேவ உணர்வை நிறைவேற்றுவதற்காக அடுத்த பிறவியில் நன்கு கற்றறிந்த பிராமணர்களின் குடும்பங்களிலோ அல்லது செல்வந்தர்களின் குடும்பங்களிலோ பிறப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றனர். அத்தகைய அதிர்ஷ்டமுள்ள பிராமணர்களும் செல்வந்தர்களின் மகன்களும் சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டால் தூய்மையானவர்களின் நல்ல சகவாசத்தினால் சுலபமாக வாசுதேவனை உணர முடியும். துரதிருஷ்டவசமாக அத்தகைய வசதிகளை கொண்டவர்கள் மீண்டும் பௌதிக செல்வத்தாலும் கௌரவத்தாலும் கவரப்பட்டு வாழ்வின் நோக்கத்தை உண்மையாகவே மறந்து விடுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அறிவின் வளர்ச்சிக்கும் இது பொருந்துகிறது. பகவத்கீதையின்படி அறிவை பக்குவப்படுத்துவதில் 18 முறைகள் உள்ளன. இத்தகைய அறிவை பக்குவப்படுத்தும் முறைகளினால் படிப்படியாக ஒருவர் கர்வம், தற்பெருமை அற்றவராகவும், தீங்கு இழைக்காதவராகவும், பொறுமை உள்ளவராகவும், எளிமை உள்ளவராகவும், சிறந்த ஆன்மீக குருவிடம் பக்தி கொண்டவராகவும் மற்றும் தன்னடக்கம் உள்ளவராகவும் ஆகின்றார். அறிவை பக்குவப்படுத்தும் முறையால் ஒருவர் குடும்பம், வீடு ஆகியவற்றைகளில் பற்றற்றவராகி பிறப்பு, இறப்பு, முதுமை மற்றும் நோய் ஆகியவற்றினால் உண்டாகும் துன்பங்களை உணர்ந்தவர் ஆகின்றார். மேலும் அறிவை பயன்படுத்தப்படும் எல்லா முறைகளும் கடவுளாகிய வாசுதேவரின் பக்தி தொண்டில் உச்சநிலை அடைகின்றன. எனவே அறிவின் எல்லா அங்கங்களையும் பக்குவப்படுத்துவதன் முடிவான நோக்கம் வாசுதேவனே. வாசுதேவனை சந்திப்பது என்னும் தெய்வீக நிலைக்கு அழைத்து செல்லும் பக்குவப்பட்ட அறிவே உண்மையான அறிவாகும். பல கிளைகளை கொண்ட பௌதீக அறிவு பகவத்கீதையில் அஞ்ஞானம் அல்லது உண்மை அறிவின் எதிர்த்தோற்றம் என்று கண்டிக்கப்படுகிறது. பௌதீக அறிவின் முடிவான நோக்கம் புலன்களை திருப்திப்படுத்துவதாகும். அதாவது பௌதீக வாழ்வின் கால அளவு நீடிக்க செய்து அதனால் மூவகை துன்பங்களை தொடர செய்வதாகும். எனவே பௌதீக வாழ்வின் துன்பத்தை தொடர செய்வது அறியாமை ஆகும். ஆனால் ஆன்மீக புரிந்து உணர்வு பாதைக்கு அழைத்து செல்லும் அதே பௌதீக அறிவு ஜட வாழ்வின் துன்பங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வர உதவுவதுடன் வாசுதேவ படித்தரத்தில் உள்ள ஆன்மீக வாழ்வை ஆரம்பிப்பதற்கும் உதவுகின்றது. இதுவே எல்லா விதமான தவங்களுக்கும் பொருந்துவதாக உள்ளது. தபஸ்ய என்பது வாழ்வின் உயர்ந்த நோக்கத்தை அடைவதற்கு உடல் சம்பந்தமான துன்பங்களை தன்னிச்சையாக ஏற்பது என்பதாகும். ராவணனும் இரண்யகசிபுவும் புலன் இன்பத்தில் முடிவை அடைவதற்காக கடும் துன்பங்களை மேற்கொண்டனர். சில சமயங்களில் நவீன அரசியல்வாதிகளும் கூட சில அரசியல் நோக்கங்களை அடைவதற்காக கடுமையான தவ முறைகளை மேற்கொள்கின்றனர். உண்மையில் இது தவம் அல்ல. வாசுதேவனை அறிவதற்காக ஒருவர் உடல் அசௌகரியங்களை வலிய மேற்கொள்கின்றனர். உண்மையில் இது தவம் அல்ல. வாசுதேவனை அறிவதற்காக ஒருவர் உடல் அசௌகரியங்களை வலிய மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் அதுவே உண்மையான தவமாகும். இல்லையெனில் எல்லா வகையான தவங்களும் தீவிர அல்லது அறியாமை குணங்களில் உள்ளவையாக கருதப்படுகின்றன. தீவிர உணர்ச்சியும் அறியாமையும் வாழ்வின் துன்பங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வராது. தத்துவகுணம் மட்டுமே வாழ்வின் மூவகை துன்பங்களை விளக்கக்கூடியதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெற்றோர் என்று அழைக்கப்பட்ட வசுதேவரும் தேவகியும் வாசுதேவனை தங்கள் புத்திரனாக பெற தவங்களை மேற்கொண்டனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா ஜீவராசிகளுக்கும் தந்தையாவார். பகவத்கீதை 14:4. ஆகவே மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் இடையில் அவரே ஆதி ஜீவராசி ஆவார். மற்றெல்லா அனுபவிப்பாளர்களுக்கும் இடையில் அவரே மூலமான நித்திய அனுபவிப்பாளர் ஆவார். எனவே அறியாமையில் உள்ளவர்கள் எண்ணுவதை போல் அவருக்கு யாரும் தந்தையாக இருக்க முடியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வசுதேவர் மற்றும் தேவகியின் கடும் தவங்களால் திருப்தி அடைந்து அவர்களுக்கு மகனாக பிறக்க சம்மதித்தார். எனவே ஏதேனும் தவங்களை இயற்ற வேண்டி இருந்தால் அவற்றை இறுதி ஞானமாகிய வாசுதேவனை அடைவதற்காகவே இயற்ற வேண்டும். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப அற்புதமான ஒரு பொருளுரை.
ஸோ இந்த பொருளில் பார்த்தீங்கன்னா பகவான் வாசுதேவர் தான் எல்லாமே பிரதானம் அப்படிங்கிற விஷயம் பிரபுபாதர் ரொம்ப ஆணித்தரமாக விளக்குகிறார். தேவ வழிபாடு முறையில வந்து நமக்கு வந்து பௌதீக கலங்கங்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்காது அப்படிங்கிறார். அதனால நம்ம எதற்கு வாசுதேவனை வணங்க வேண்டும். அப்படியே நம்ம வந்து கர்மகாண்டிக ஆக்டிவிட்டிஸ்ல வந்துட்டு போனாலும் கூட மீண்டும் ஒரு வாய்ப்பு தரப்படுகிறது. ஒரு ஜீவராசியாக பிறந்து பக்தியில் நம்மை தொடர்ந்து, பகவத்கீதையில சொல்றார் இல்லையா, வீழ்ச்சி அடைந்தவர்கள், குறுகிய கால பயிற்சிக்கு பிறகு வீழ்ச்சி அடைந்தவர்கள், நீண்ட கால பயிற்சிக்கு பிறகு வீழ்ச்சி அடைந்தவர்கள் அப்படின்னு. அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லாமே அந்த வாசுதேவரை மையமாக வைத்துத்தான் செய்ய வேண்டும். நம்ம செய்யக்கூடிய யாகங்கள் அனைத்துமே கூட யக்னபதியாக அவரைத்தான் சென்று அடைகிறது அப்படிங்கிற அந்த ஒரு ஞானம் இல்லாததால நமக்கு இவ்வளவு பெரிய குழப்பங்கள்லாம் ஏற்படுகிறது. ஸோ அனைத்து விதமான பக்தி எந்த குணங்களாக இருந்தாலும் சரி, அது அனைத்தையுமே சத்துவ குணத்துக்கு நாம் மாற்றி பகவானுக்காக செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த இடத்துல சூத கோஸ்வாமி கூறுகிறார். இதுக்கப்புறமா வந்து புருஷ அவதாரங்களை பற்றி பேச போகிறார். சாதுக்கள் கேட்ட ஒரு கேள்வி இல்லையா, புருஷ அவதாரங்களுடைய மகிமைகளை பற்றி பேசுங்கள் அப்படிங்கிறாங்க இல்லையா, அதை பற்றி அவர் பேச போகிறார். அது 30வது ஸ்லோகத்திலிருந்து வரப்போகுது. ஸோ அதை பற்றி நாம் நாளைய வகுப்பில் நாம் தெரிந்து கொள்வோம். ஸோ இன்னைக்கு நம்ம இதோட இந்த செஷனை முடிச்சுக்கிறோம். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா we will wait.